ദൈവത്തിന്റെ അതിപരിശുദ്ധമായ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. കർത്തരുடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. വീണ്ടും തിരുവചന പഠനത്തോടുള്ള ബന്ധത്തിൽ നമുക്ക് കൂടി വരുവാൻ ദൈവം സഹായിച്ചതോർത്ത് ഞാൻ ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. மீண்டும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் கூடி வர கர்த்தர் நமக்கு தருகிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ഞങ്ങളോടൊപ്പം ഓൺലൈനിലായിരിക്കുന്ന എല്ലാ പ്രിയപ്പെട്ടവർക്കും ഈ ബൈബിൾ സ്റ്റഡിയിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യുന്നു. எங்களோடு கூட ஆன்லைனில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இந்த வேத பாட நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். ദൈവം നിങ്ങളെയും അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. 1-2 അധ്യായങ്ങളാണ് യോനയുടെ പുസ്തകത്തിൽ നാം പഠിച്ചത്. யோனா 1-2 அதிகாரங்களிலிருந்து கடந்த நாட்களில் நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். ദൈവത്തിൽ നിന്ന് അനുസരണക്കേട് കാണിച്ച് കടന്നു പോകുന്നതായ യോന, தேவனிடத்திலிருந்து கீழ்ப்படியாமை காட்டி கடந்து போகிறதான யோனா, യഹോവയുടെ കൽപ്പനയാൽ നിയമിക്കപ്പെട്ട ഒരു മഹാമത്സ്യത്തിന്റെ വയറ്റിൽ പോയപ്പോൾ അവിടെ ഇരുന്ന് പ്രാർത്ഥിച്ച പ്രാർത്ഥനയാണ് 2-ാം അധ്യായത്തിൽ നാം വായിച്ചത്. கர்த்தருடைய கட்டளையின்படி அனுப்பப்பட்டதான ஒரு திமிங்கலத்தின் வாயிலே, மீனின் வாயிலே போனதான யோனா அந்த மீனின் வயிற்றிலிருந்து ஜெபித்த ஜெப வார்த்தைகளை கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தோம். യോനയുടെ അനുസരണക്കേട് നമുക്കൊരു മുന്നറിയിപ്പാണ്. யோனாவினுடைய கீழ்ப்படியாமை நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது. യോന അനുസരണക്കേട് കാണിച്ചപ്പോൾ ദൈവം തൻ്റെ പൈതലിനെ സ്നേഹിക്കുന്നു എന്നതിൻ്റെ വെളിപ്പാടാണ് മീനിനെ കൽപ്പിച്ചാക്കിയത്, മഹാമത്സ്യത്തെ കൽപ്പിച്ചാക്കിയത്. யோனா கீழ்ப்படியாமை காட்டின பொழுது மீனை அவனுக்காக ஆயத்தப்படுத்தி அனுப்பினது அவன் மேல் தேவன் காட்டுகிற அன்பை வெளிப்படுத்துகிறது. അനുസരണക്കേട് കാണിച്ചാലും ദൈവം നമ്മെ സ്നേഹിക്കുന്നു. கீழ்ப்படியாமை காட்டினாலும் கர்த்தர் நம்ம மேல் அன்பா இருக்கிறார். ഒരിക്കലും നാം നശിച്ചു പോകുവാൻ ദൈവം അനുവദിക്കുന്നില്ല. ஒருபோதும் நாம் அழிந்து போவதற்கு அவர் நம்மை அனுமதிப்பதில்லை. യോനയുടെ പുസ്തകം 1-ാം അധ്യായം 14-ാം വാക്യത്തിൽ നാം കണ്ടതാണ് പ്രധാന വിഷയം. யோனாவின் 1-ாம் அதிகாரத்தினுடைய 14-ாம் வசனத்திலே பார்த்து അതാണ് പ്രധാനമായി നാം പഠിക്കേണ്ട ഒരു വിഷയം. அந்த 14-ாம் வசனத்தில் காண்கிற அந்த காரியத்தை முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு. യോന തന്റെ ഇഷ്ടം ചെയ്ത് താൻ വിചാരിച്ചിരുന്ന വഴിയിലൂടെ പോയപ്പോൾ, யோனா தன்னுடைய விருப்பத்தின்படி தான் நினைத்த வழியிலே அவன் போன பொழுது ദൈവം തന്റെ ഇഷ്ടം ചെയ്തു. ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். നാം നമ്മുടെ ഇഷ്ടം ചെയ്താൽ ദൈവം ദൈവത്തിന്റെ ഇഷ്ടവും ചെയ്യും. நாம் நம்முடைய இஷ்டத்தை, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பொழுது தேவன் அவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறார். അതൊരു പ്രധാനപ്പെട്ട ഒരു വിഷയമാണ്. அது ஒரு முக்கியமான காரியம். നാം എപ്പോഴെല്ലാം നമ്മുടെ ഇഷ്ടത്തിന് നടക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു, അപ്പോൾ ദൈവം നമുക്ക് കൂട്ടുനിൽക്കുന്നില്ല. ദൈവം തനിക്ക് ഇഷ്ടമുള്ളതൊക്കെയും ചെയ്യുന്നു. நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய விருப்பத்தின்படி நடக்க விரும்புகிறோமோ அப்பொழுது தேவன் நமக்கு துணை நிற்பதில்லை. அவர் அவருடைய விருப்பத்தை செய்ய விரும்புகிறார். അതുകൊണ്ട് നാം നമ്മുടെ ഇഷ്ടത്തിനനുസരിച്ചല്ല നടക്കേണ്ടത്. ദൈവ പൈതലാകുന്ന നാം ഓരോരുത്തരും ദൈവത്തിന്റെ ഇഷ്ടപ്രകാരം നടക്കേണ്ടതാണ്. எனவே நாம் நம்முடைய விருப்பத்தின்படி நாம் நடக்க முயற்சிக்க கூடாது. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே அவருடைய விருப்பத்தை நாம் செய்ய முயற்சிக்க. അതിന് പ്രധാന ഉദാഹരണമാണ് യേശു കർത്താവിൽ നാം കാണുന്നത്. அது பிரதானமான ஒரு உதாரணத்தை தான் இயேசுவை நாம் பார்க்கிறோம். യേശു പറയുന്നത്, എന്നെ അയച്ചവന്റെ ഇഷ്ടം ചെയ്യുന്നതാണ് എൻ്റെ ആഹാരം. இயேசு சொல்கிறார், என்னுடைய அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. അങ്ങനെയെങ്കിൽ ദൈവ പൈതലും അങ്ങനെ തന്നെ ആയിരിക്കണം ജീവിക്കേണ്ടത്. அப்படியானால் ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் அப்படியே அவ்வண்ணமாகவே வாழ வேண்டியவர். കാരണം ക്രിസ്തു നമുക്ക് മാതൃകയാണല്ലോ. காரணம் என்னவென்றால் கிறிஸ்து நமக்கு மாதிரியா இருக்கிறார். പിതാവായ പുത്രനെ, പിതാവായ ദൈവത്തെ പുത്രനായ ക്രിസ്തു എങ്ങനെ അനുസരിച്ചോ അതേപോലെയുള്ള അനുസരണമാണ് നമ്മിൽ നിന്നും ദൈവം ആഗ്രഹിക്കുന്നത്. பிதாவாகிய தேவனை குமாரனாய கிறிஸ்து எவ்விதமாய் கீழ்ப்படிந்திருந்தாரோ அதை போலவே, அதை போன்றதான ஒரு கீழ்ப்படிதலை தான் கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். അതുകൊണ്ട് നാം നമ്മുടെ ഇഷ്ടത്തിനനുസരിച്ച് നടന്നാൽ ദൈവം തൻ്റെ ഇഷ്ടത്തിനനുസരിച്ച് നടക്കും. അതുകൊണ്ട് നാം നമ്മുടെ ഇഷ്ടത്തിനല്ല, ദൈവത്തിന്റെ ഇഷ്ടത്തിന് തന്നെ നടന്ന് ജീവിപ്പാൻ ദൈവം നമ്മെ സഹായിക്കട്ടെ. எனவே நாம் நம்முடைய விருப்பத்தின்படி நடந்தால் தேவன் தேவனுடைய விருப்பத்தின்படி செய்வார். எனவே நாம் நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, தேவனுடைய விருப்பத்தின்படி செய்ய நாம் செய்கிறவர்களாய் வாழ வேண்டும். ഇന്ന് നാം ചിന്തിക്കാൻ പോകുന്ന 3-ാം അധ്യായമാണ്. இன்றைக்கு நாம் 3-ாம் அதிகாரத்தை நாம் சிந்திக்க போகிறோம். 3-ാം അധ്യായത്തിൽ 10 വാക്യങ്ങളാണുള്ളത്. 3-ாம் அதிகாரத்தில் 10 வசனங்கள் இருக்கின்றன. അതിനെ നമുക്ക് 2ആയി വിഭജിച്ച് പഠിക്കാം. அதை நாம் 2ஆக பிரித்து படிக்கலாம். 3-ാം അധ്യായത്തിൽ യോനയുടെ പ്രസംഗവും ആ നിനവേ പട്ടണത്തിനുണ്ടാകുന്ന മാനസാന്തരവുമാണ് കാണുന്നത്. 3-ாம் அதிகாரத்தில் யோனாவினுடைய பிரசங்கத்தையும் அந்த நினவே நகரத்தில் உண்டாகிறதான மனம் திரும்புதலையும் நாம் பார்க்க முடிகிறது. 3-ാം അധ്യായം 1 മുതൽ 4 വരെയുള്ള ഭാഗങ്ങളിൽ 3-ாம் அதிகாரத்தின் 1 முதல் 4 வரையுள்ள வசனங்களிலே യോനയുടെ അനുസരണവും പ്രസംഗവും കാണാം.
யோனாவினுடைய கீழ்ப்படுதலையும் அவருடைய பிரசங்கத்தையும் நாம் காண முடியும். 3:5 മുതൽ 10 വരെയുള്ള ഭാഗങ്ങളിൽ 3:5 മുതൽ 10 വരെയുള്ള വചനങ്ങളിൽ നിനവയുടെ ശിക്ഷാവധി നീങ്ങിപ്പോകുന്നതായിട്ട് നമുക്ക് കാണാൻ കഴിയും. நினைவின் மேல் ஆண்டவர் அனுப்பினதான அந்த தண்டனை நீங்கி போகிறதை நாம் காண முடியும். 1 മുതൽ 4 വരെ അനുസരണവും പ്രസംഗവും 1 முதல் 4 வரையுள்ள வசனங்களில் கீழ்ப்படுதலையும் பிரசங்கத்தையும் 5 മുതൽ 10 വരെ ആ നിനവെ പട്ടണം മുഴുവനും മാനസാന്തരപ്പെടുകയും അവരുടെ ശിക്ഷാവിധി നീങ്ങിപ്പോവുകയും ചെയ്യുന്നു. 5 முதல் 10 வரையுள்ள வசனங்களில் நினைவேவின் மனம் திரும்புதலையும் அவர்களுடைய மேல் வர இருந்ததான அந்த தண்டனை நீங்கி போகிறதையும் 3-ാം അധ്യായം 1-ാം വാക്യം ഒന്ന് ശ്രദ്ധിച്ചേ. 3-ാം அதிகாரத்தின் முதல் வசனத்தை கவனியுங்கள். യഹോവയുടെ അരുളപ്പാട് 2-ാം പ്രാവശ്യം യോനയ്ക്ക് ഉണ്ടായതെന്തെന്നാൽ 2-ാം தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி ഇപ്പോൾ ദൈവം അനുസരണക്കേട് കാണിച്ചവനിൽ നിന്ന് അനുസരണത്തിലേക്ക് യോന വന്നതറിയുമ്പോൾ വീണ്ടും താൻ എന്തു പറഞ്ഞുവോ വീണ്ടും അത് തന്നെ പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നു. கீழ்ப்படியாமையிலிருந்து கீழ்ப்படுதலுக்குள்ளாக வந்த யோனாவினிடத்திலே, அதாவது மனம் திரும்பி வந்ததான யோனாவினிடத்திலே ஆண்டவர் மீண்டுமாய் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை மீண்டுமாய் சொல்ல விரும்புகிறார். അതിൻ്റെ 1-ാമത്തെ അധ്യായത്തിൽ അതിൻ്റെ 2-ാം വാക്യത്തിൽ 1-ാം അരുളപ്പാട് കാണാം. 1-ാം அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னதான முதல் வெளிப்பட்டு சொன்னதான அந்த வார்த்தையை பார்க்க முடிகிறது. പക്ഷേ അനുസരണം നിമിത്തം ദൈവം 3-ാം അധ്യായം 1-ാം വാക്യത്തിൽ അതിന് 2-ാം വാക്യത്തിലും വീണ്ടും കാണുന്നു 2-ാമത്തെ ദൈവത്തിന്റെ അരുളപ്പാട്. அவன் மீண்டுமாய் கீழ்ப்படிந்து வந்த பொழுது 3-ாம் அதிகாரத்தின் 2வது வாசத்தில் மீண்டுமாய் அவனுக்கு வெளிப்பட்டு கொடுக்கிற வார்த்தையை காண முடிகிறது. പിന്മാറിപ്പോയവൻ മടങ്ങി വരുമ്പോൾ വീണ്ടും ദൈവത്തിന്റെ അരുളപ്പാട് ലഭിക്കുന്നു. பின்மாறி போனவன் மீண்டுமாய் திரும்பி வருகின்ற பொழுது ஆண்டவர் மீண்டுமாய் அவனோடு கூட பேசுகிறவராகவே இருக்கிறார். നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടാകുന്ന കഷ്ടതയുടെ മധ്യത്തിൽ, நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறதான நெருக்கங்களின் மத்தியிலே നാം വീണ്ടും വീണ്ടും ദൈവത്തിൽ നിന്ന് അകന്നു പോകുകയാണെങ്കിൽ ദൈവത്തിന് നമ്മുടെ അരുളപ്പാട് പറയുവാനില്ല. நாம் மீண்டும் மீண்டும் தேவனிடத்திலிருந்து விலகி போகிறவர்களாயிருந்தால் அவர் நம்மோடு கூட பேசுவதற்கு அவரிடத்தில் வார்த்தை இல்லை. ഇവിടെ യോന മടങ്ങി വന്നതുകൊണ്ടാണ് വീണ്ടും ഒരു അരുളപ്പാട് തനിക്ക് ലഭിക്കുന്നത്. இங்கே யோனா மீண்டுமாய் மனம் திரும்பி வந்த நிமித்தமாகத்தான் அவனோடு கூட ஆண்டவர் 2-ാം தரம் பேசுகிறார். അതിന് അനുസരണക്കേട് കാണിച്ചില്ലായിരുന്നെങ്കിൽ വീണ്ടും യോനയോട് സംസാരിക്കുവാൻ ദൈവത്തിനില്ല. அதற்கு அவன் மீண்டுமாய் கீழ்ப்படியாமை காட்டுகிறவனாய் இருந்திருப்பானேயானால் அவனிடத்தில் மீண்டுமாய் பேசுவதற்கு ஆண்டவர் தயாராக இல்லை. വീണ്ടും ഒരു പുതിയ തുടക്കത്തിലേക്ക് ദൈവം യോനയെ നയിക്കുകയാണ്. மீண்டுமாக ஒரு புதிய துவக்கத்திற்கு நேராக யோனாவை ஆண்டவர் திருப்புகிறார். നമ്മുടെ ജീവിതത്തിലും അവിടെ നിന്ന് പഠിക്കാൻ ചില വിഷയങ്ങളുണ്ട്. அந்த இடத்திலிருந்து நாமும் கற்றுக்கொள்வதற்கு சில வார்த்தைகள். ഒരുപക്ഷേ ദൈവസന്നിധി വിട്ട് നാം ഒരുപക്ഷേ ഓടിപ്പോയാൽ, ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் ஓடி போகும் பொழுது, ദൈവ സാന്നിധ്യത്തിൽ നിന്ന് നാം അകന്നു പോയാൽ, தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் விலகி போனால், നാം ആ പോകുന്ന പോക്ക് അങ്ങനെ തന്നെ പോയാൽ ദൈവത്തിന് നമ്മോട് സംസാരിപ്പാനില്ല. நாம் போற போக்கிலே அப்படியே போய்க்கொண்டே இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறவராக இல்லை. പക്ഷേ മടങ്ങി വരുന്നവനോട് ദൈവത്തിന് സംസാരിക്കുവാനുണ്ട്. ஆனால் திருந்தி வருகிறவனிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார், பேச விரும்புகிறார். എവിടെയെങ്കിലും അല്പം പുറകോട്ട് പോയിട്ടുണ്ടെങ്കിൽ, எங்காவது நாம் பின்னே போயிருக்கிறோம் என்றால், മടങ്ങി വന്നാൽ ദൈവത്തിന്റെ ശബ്ദം നമുക്ക് വീണ്ടും കേൾക്കാം. திரும்பி வருவோமே என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ഒരുപക്ഷേ കഴിഞ്ഞ നാളുകൾ നാം പ്രാർത്ഥിച്ചതുപോലെ നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാൻ കഴിയുന്നില്ലെങ്കിൽ, ஒருவேளை கடந்த நாட்களிலே ஜெபித்ததை போல நம்மால் ஜெபிக்க முடியவில்லை என்றால், തിരുവചനത്തിൽ നിന്ന് ദൈവത്തിന്റെ ശബ്ദം ശരിയാവണ്ണം നാം ധ്യാനിക്കുന്നില്ല എങ്കിൽ, கர்த்தருடைய வசனத்தை கடந்த நாட்களில் தியானித்தது போல நம்மால் தியானிக்க முடியவில்லை என்றால், ദൈവത്തിൽ നിന്ന് അല്പം അകലെയാണ് ജീവിക്കുന്നത് എന്നൊരു ചിന്ത ഹൃദയത്തെ ഭരിക്കുന്നുണ്ടെങ്കിൽ, கர்த்தரிடத்திலிருந்து சற்று விலகித்தான் நான் வாழ்கிறேன் என்றதான ஒரு சிந்தனை நம்மை ஆளுகை செய்கிறது ഇത് என்றால், നമുക്കറിയാൻ കഴിയും, നമുക്കറിയാൻ പറ്റും. இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். ദൈവമായിട്ട് ശരിക്കൊരു ബന്ധം ഉണ്ടോ ഇല്ലയോ എന്ന് നമുക്ക് നമ്മുടെ ഹൃദയത്തിൽ നോക്കിയാൽ നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയും. தேவனிடத்தில் நமக்கு நல்ல தொடர்பிலே இருக்கிறோமா இல்லையா என்று நம்முடைய இருதயத்தில் நாம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஆலோசனை செய்யும் பொழுது நன்றாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். ദൈവത്തോട് ബന്ധമുണ്ടെങ്കിൽ ആ ഒരു ദൈവത്തിന്റെ അടുത്ത് തന്നെ ഇരിക്കണമെന്നൊരു ആഗ്രഹം നമുക്ക് തോന്നും. தேவனோடு கூட தொடர்புடையவர்களாயிருந்தால் தேவனின் அருகாமையிலே நாம் அமர வேண்டும் என்றதான அவருடைய மீண்டும் மீண்டுமாய் நமக்கு ஜெபிக்க தோன்றும். വചനമെടുത്ത് ധ്യാനിക്കുവാൻ തോന്നും. வசனத்தை தியானிக்க தோன்றும். പുതിയ പുതിയ മെസ്സേജുകൾ കേൾക്കാൻ തോന്നും. புதிய புதிய செய்திகளை நாம்
நாம் கேட்க ஆவல் கொள்ளுவோம். ആത്മീയ അനുഭവത്തിലോട്ട് നാം ഈർപ്പുള്ളവരായിട്ട് മാറും. ഒരു ഈർപ്പം നമുക്ക് തട്ടും. ஒரு ஆவிக்குரிய வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். പക്ഷെ ദൈവത്തിൽ നിന്ന് അകന്നാണ് ജീവിക്കുന്നതെങ്കിൽ, ஆனால் தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறோம் என்றால் പ്രാർത്ഥിക്കാൻ മനസ്സുണ്ടാവില്ല, ஜெபிக்க மனம் இருக்காது, തിരുവചനം ധ്യാനിക്കുകയില്ല, வசனத்தை தியானிக்க மனம் இருக்காது, പ്രാർത്ഥിക്കണമെന്ന് തോന്നത്തില്ല, ஜெபிக்க வேண்டும் என்று தோணவே செய்யாது. പ്രാർത്ഥിച്ചില്ലെങ്കിലും മനസാക്ഷിക്ക് കുത്തുണ്ടാകുകയില്ല, ஜெபிக்கவில்லை என்றாலும் நமக்கு மனசாட்சியிலே ஒரு குற்ற மனப்பான்மை ഒരു இருக்காது, പശ്ചാത്താപം നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടാകത്തില്ല. ஒரு மனஸ்தாபம் அதை குறித்து இல்லை. അപ്പോൾ നമ്മുടെ അവസ്ഥ നാം എങ്ങനെയാണ് എന്നുള്ളത് നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയും. எனவே நம்முடைய இருதயத்தை நாம் நன்றாகவே புரிந்து கொள்ள முடியும், ஆராய்ந்து பார்க்க முடியும். നമ്മുടെ ഹൃദയത്തോട്ട് നാം ഒന്ന് ശ്രദ്ധിച്ചേ. நம்முடைய இருதயத்தை சற்று கவனித்து பாருங்கள். എത്രത്തോളം നാം വചനവുമായിട്ട് ആയിരിക്കാൻ നാം ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്. எவ்வளவு தூரம் நாம் வசனத்தை தியானிக்க விரும்புகிறோம். ഒരു ദിവസത്തിൽ എത്ര പ്രാവശ്യം ബൈബിൾ കയ്യിൽ എടുക്കുന്നുണ്ട്. ஒரு நாளிலே எத்தனை முறை நாம் வேதத்தை கையில் எடுக்கிறோம். ആ വചനമായിട്ട് എത്ര പ്രാവശ്യം നാം ഇരിക്കുന്നുണ്ട്, ധ്യാനിക്കുന്നുണ്ട്. அந்த வசனத்தை எத்தனை முறை நாம் தியானிக்கிறோம். അതിൽ നിന്ന് ദൈവം എത്ര പ്രാവശ്യം നമ്മോട് സംസാരിക്കുന്നുണ്ട്. அதிலிருந்து எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். പ്രാർത്ഥിച്ചില്ലെങ്കിൽ ദൈവമേ ഇന്ന് ഞാൻ പ്രാർത്ഥിച്ചില്ലല്ലോ എന്നൊരു മനസാക്ഷിക്ക് ഒരു കുത്തുണ്ടാകും. ஜெபிக்கவில்லை என்றால் ஆண்டவரே இன்றைக்கு நான் ஜெபிக்கவில்லையே என்றதான ஒரு உணர்வு நமக்கு உண்டாகிறதா? ഇതൊന്നുമില്ലാതെ ഒരു പൊത്തുപരുത്ത ജീവിതത്തിലാണ് പോകുന്നതെങ്കിൽ, இது ஒன்றுமே இல்லாமல் ஒரு அவ்விதமாய் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால், ആരാധനയ്ക്ക് പോകും ഞായറാഴ്ചയാണെങ്കിൽ, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஆலயத்துக்கு போவோம், പക്ഷെ വേറെ യാതൊരു ദൈവമായിട്ടൊരു ബന്ധമോ അങ്ങനെയുള്ള ഒരു ആത്മീയ ജീവിതത്തിൽ യാതൊരു ഈർപ്പുമില്ലാത്തവർ, ഒരു ഈർപ്പവും തട്ടാതെ ജീവിക്കുന്നവർ പിന്മാറ്റത്തിൽ തന്നെയാണ്. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த விதமான உணர்வும் இல்லாமல் வாழ்கிறவர்கள் அவர்கள் பின்மாற்ற நிலைமையில் தான் இருக்கிறார்கள். മറ്റുള്ളവരുടെ ദൃഷ്ടിയിൽ ഒരുപക്ഷേ അവർ ദൈവത്തിൽ തന്നെ ഉണ്ട് എന്ന് നമുക്ക് തോന്നാം. மற்றவருடைய பார்வையில் ஆண்டவருக்குள் இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கலாம். കാരണം അവർ ആലയത്തിൽ വരുന്നുണ്ട്, காரணம் ஆலயத்துக்கு வருகிறார்கள். പക്ഷെ മനസ്സിൽ നമുക്ക് ശ്രദ്ധിക്കാൻ പറ്റത്തില്ലല്ലോ. പക്ഷെ അവരുടെ പ്രവർത്തികൾ കാണുമ്പോൾ നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയും. அவருடைய இருதயத்தை நம்மால் ஆராய்ந்து பார்க்க முடியாது, அவருடைய கிரியைகளை வெளிப்புறமான காரியங்களை பார்த்து நாம் ஒருவேளை விதமாய் അതുകൊണ്ട് നമ്മുടെ വീട്ടിലുള്ളവരെയൊക്കെ നമുക്ക് കാണുമ്പോൾ മനസ്സിലായി ഇവർ ദൈവത്തിൽ തന്നെയാണോ അതോ അല്പം അകലെ നടന്നു ദൂരം വിട്ട് യാത്ര ചെയ്യുന്നുണ്ടോ. எனவே நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும், அவர்கள் கர்த்தருக்குள் நன்றாய் இருக்கிறார்களா இல்லை கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிறார்களா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ഇതൊന്നും ഇല്ലെങ്കിൽ നാം ശ്രദ്ധിക്കണം. இவைகளெல்லாம் ஜெபமும் வேத தியானமும் இவைகளெல்லாம் இல்லாமல் இருந்தால் நாம் அவர்களை கவனிக்க வேண்டும். ഇങ്ങനെ പോകുന്ന യാത്രയിൽ അവരോട് ദൈവത്തിന് സംസാരിപ്പാനില്ല. இப்படி யாத்திரை செய்கிறவர்களிடத்திலே கர்த்தர் பேச விரும்புவதில்லை. വചനത്തിൽ നിന്ന് സംസാരിച്ചാൽ അവർക്ക് മനസ്സിലാവുകയുമില്ല. அவர்களிடத்திலே வசனத்திலிருந்து பேசினாலும் அவர்களுக்கு புரியாது. ഇവിടെ യോന മടങ്ങി വന്നതുകൊണ്ടാണ് 1-ാം വാക്യത്തിൽ പറയുന്ന അരുളപ്പാട് 2-ാം പ്രാവശ്യവും ഉണ്ടായത്. இங்கே யோனா மனம் திரும்பி வந்தது நிமித்தமாகத்தான், கீழ்ப்படுகிறவனாக திரும்பி வந்த நிமித்தமாகத்தான் 1-ாம் அதிகாரத்தில் உண்டானதான அதே போன்றதான കർത്തருடைய വാർத்தை மீண்டும் இங்கே ഒരുപക്ഷേ എന്നെ കേൾക്കുന്നവർ ആരെങ്കിലും ദൈവത്തിൽ നിന്നും ദൈവവചനത്തിൽ നിന്നും ദൈവിക ചിന്തയിൽ നിന്നും അല്പം ദൂരം വിട്ടാണ് യാത്ര ചെയ്യുന്നതെങ്കിൽ മടങ്ങി വന്നാൽ ദൈവത്തിന് നമ്മോട് സംസാരിപ്പാനുണ്ട്. ஒருவேளை என்னை கேட்கிற யாராவது கர்த்தருடைய வார்த்தையை விட்டு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவருடைய பிரசன்னத்தை விட்டு நீங்கள் தூரமாய் வாழ்கிறீர்கள் என்றால், நீங்கள் மனம் திரும்பி வரவில்லை என்றால் கர்த்தர் உங்களோடு கூட மீண்டுமாய் பேச മടങ്ങി വരുന്നവർക്കാണ് വീണ്ടും അവസരം ഉണ്ടാകുന്നത്. திரும்பி வருகிறவர்களுக்கு தான் மீண்டுமாய் வாய்ப்பு கிடைக்கிறது. മടങ്ങി വരുന്നവർക്ക് മാത്രമേ വീണ്ടും ഒരു അവസരം ദൈവത്തിൽ നിന്ന് കേൾക്കുവാൻ കിട്ടുകയുള്ളൂ. திரும்ப வருகிறவர்களுக்கு மாத்திரமே மீண்டுமாய் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்பதற்கு ஒரு தருணம் கிடைக்கிறது. മടങ്ങി വരുന്നവർക്ക് മാത്രമേ ദൈവം സ്നേഹത്തോടെ അവരെ കൈക്കൊള്ളുന്നുള്ളൂ. திரும்பி வருகிறவர்களை தான் ஆண்டவர் மீண்டுமாய் அன்போடு கூட சேர்த்துக்கொள்கிறார். മടങ്ങി വരുന്നവരെ എപ്പോഴും ദൈവത്തിന് ഇഷ്ടം തന്നെ. திரும்பி வருகிறவர்களை ஆண்டவர் எப்பொழுதும் நேசிக்கிறார். യോന മടങ്ങി വന്നു, ദൈവം തന്റെ ശബ്ദം വീണ്ടും പുറപ്പെടുവിച്ചു. யோனா மனம் திரும்பி வந்தான், ஆண்டவர் தன்னுடைய சத்தத்தை வெளிப்படுத்தினார். നമ്മുടെ ജീവിതത്തിലും എവിടെയെങ്കിലും ഒരു മടങ്ങി വരവ് ആവശ്യമാണ് എന്ന് മനസ്സിലാക്കിയാൽ, நம்முடைய வாழ்க்கையிலும் எங்காவது ஒரு மனம் திரும்புதல் அவசியம் என்று நாம் புரிந்து கொண்டால், നാം വേഗത്തിൽ മടങ്ങി വരണം. நாம் வேகமாய் மனம் திரும்பி வர അവിടെ வேண்டும். ദൈവം നമ്മോട് സംസാരിപ്പാനിടയായിട്ട് அங்கே கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புவார். 2-ാമത്തെ വാക്യം ഒന്ന് ശ്രദ്ധിച്ചേ. 2வது வசனத்தை கவனியுங்கள். നീ പുറപ്പെട്ട് മഹാനഗരമായ നിനവയിലേക്ക് ചെന്ന് ഞാൻ നിന്നോട് അരുളി ചെയ്യുന്ന പ്രസംഗം അതിനോട് പ്രസംഗിക്കാം. நீ எழுந்து மகாநகரமாகி நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார்.
തന്നെ കുറിച്ചുള്ള ദൈവിക ദൗത്യമാണ് വീണ്ടും ദൈവം പറയുന്നത്. யோனாவை குறித்ததான ஒரு தேவ திட்டத்தை, ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தான் அங்கே ஆண்டவர் மீண்டுமாய் பேசுகிறார். ഒന്നാം അരുളപ്പാട് 1:2 രണ്ടാം അരുളപ്പാട് 3:2 முதலாவது கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இருக்கிறது. இரண்டாவதாக கர்த்தர் வெளிப்படுத்துகிற வார்த்தை 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இருக்கிறது. ഈ രണ്ട് വാക്യം ഒന്ന് ശ്രദ്ധിച്ചേ. 1:2 എടുത്തേ. இந்த இரண்டு வசனங்களையும் சற்று கவனித்து பாருங்கள். നീ പുറപ്പെട്ട് മഹാനഗരമായ നിനവയിലേക്ക് ചെന്ന് അതിനു വിരോധമായി പ്രസംഗിക്ക, അവരുടെ ദുഷ്ടത എന്റെ സന്നിധിയിൽ എത്തിയിരിക്കുന്നു. நீ எழுந்து மகாநகரமாய் நினைவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். വീണ്ടും 3:2 3:2 பாருங்கள். അവിടെയും പറയുന്നു, നീ പുറപ്പെട്ട്, അതേ വാചകം ഉപയോഗിക്കുന്നുണ്ടോ? നീ പുറപ്പെട്ട് മഹാനഗരമായ നിനവയിലേക്ക് ചെന്ന് ഞാൻ നിന്നോട് അരുളി ചെയ്യുന്ന പ്രസംഗം അതിനോട് പ്രസംഗിക്കാം. அங்கேயும் அதே வார்த்தையை திரும்ப சொல்கிறார். நீ எழுந்து மகாநகரமாய் நினைவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதுக்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். 1ആം അധ്യായത്തിൽ 2ആം വാക്യത്തിൽ നാം പഠിക്കുമ്പോൾ പഠിച്ചതാണ് യോനയുടെ മേലുള്ള ദൗത്യം. നീ എഴുന്നേൽക്കണം, പോകണം, അതിന് വിരോധമായി பிரசங்கிக்கணும். யோனாவின் மேல் தேவன் வைக்கிற திட்டமும் அந்த ஊழியமும் அதுதான். நீ எழுந்து புறப்பட்டு நினைவேவுக்கு போக வேண்டும், அதுக்கு விரோதமாய் பிரசங்கிக்க வேண்டும். 3:2 വീണ്ടും അതേ ഉദ്ദേശമാണ് ദൈവം യോനയോട് പറയുന്നത്. 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் அதே திட்டத்தை தான் யோனாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நீ புறப்படணும், நீ எழுந்து புறப்பட வேண்டும். புறப்படണമെങ്കിൽ എഴുന്നേൽക്കണം. புறப்பட வேண்டும் என்றால் நீ எழுந்து நீ இருக்கிற സ്ഥലത്ത് നിന്ന് എഴുന്നേൽക്കണം. நீ இருக்கிற இடத்திலிருந்து எழும்ப வேண்டும். நீ എഴുന്നേറ്റിട്ട് പുറപ്പെടണം. நீ எழுந்து புறப்பட வேண்டும். നിനവയിലേക്ക് ചെല്ലണം. நினைவேவுக்கு போக வேண்டும். ഞാൻ നിന്നോട് പറയുന്നത് നീ പ്രസംഗിക്കണം. நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை பிரசங்கம் பண்ண வேண்டும். നീ എഴുന്നേൽക്കണം, நீ எழுந்து പുറപ്പെടണം, புறப்பட்டு പോകണം, போய் പ്രസംഗിക്കണം. பிரசங்கம் பண்ணு. ഇതാണ് ആദ്യത്തെ ദൗത്യം. இதுதான் முதலாவது அவன் மேல் வைத்திருக்கிறதான ஊழியம். പക്ഷേ ഈ ദൗത്യത്തിൽ നിന്നാണ് വ്യതിചലിച്ച് താൻ വേറെ യാത്ര ചെയ്തത്. இந்த திட்டத்தை மீறித்தான் அவன் தூரமாய் யாத்திரை செய்து போகிறான். എന്നാൽ വീണ്ടും മടങ്ങി വന്നപ്പോൾ ഇതേ ദൗത്യം ആവർത്തിക്കുകയാണ്. மீண்டும் அவன் திரும்ப வந்த பொழுது அதே வேலையை, அதே திட்டத்தை தான் அவனுக்கு கொடுக்கிறார். ദൈവത്തിനൊരു ആഗ്രഹമുണ്ടെങ്കിൽ ഒരുവന്റെ മേൽ ദൈവത്തിനൊരു ദൗത്യം ഏൽപ്പിക്കണമെങ്കിൽ ആ ദൗത്യത്തിന് ദൈവം മാറ്റം വരുത്തില്ല. ஒருவனை வைத்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த திட்டத்திற்கு ஒருபோது மாற்றம் உண்டாவதில்லை. ഇവിടെ ദൈവത്തിന്റെ ആവശ്യമാണ് നിനവയിലുള്ള ജനങ്ങൾ രക്ഷിക്കപ്പെടുക എന്നുള്ളത്. இங்கே தேவனுடைய தேவைதான் நினைவேவின் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. അതുകൊണ്ട് ദൈവത്തിന്റെ ആവശ്യത്തിന് ഇവിടെ മാറ്റം വരുത്തുന്നില്ല. தேவனுடைய தேவைக்கு ஆண்டவர் இங்கே மாற்றத்தை கொண்டு வருகிறார். യോനായെ തന്നെയാണ് ദൈവത്തിന് ആവശ്യം. யோனாவை தான் அவருக்கு தேவை. എന്നെ കേൾക്കുന്ന പ്രിയ ദൈവമക്കളെ, ചില വിഷയങ്ങൾ ചെയ്യുവാൻ ദൈവത്തിന് നമ്മെ തന്നെ ആവശ്യം. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில விஷயங்களுக்காக தேவன் நம்மையே எதிர்பார்க்கிறார். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் அதை ചില விசுவாசிக்கிறார்கள்? കാര്യങ്ങൾ നാം തന്നെ ചെയ്യണം. சில விஷயங்களை நாம் தான் செய்ய வேண்டும் என்று அவர் ചില எதிர்பார்க்கிறார். അനുസരണക്കേട് കാണിക്കുമ്പോൾ നമുക്കൊന്ന് ചിന്തിക്കാൻ പറ്റും, ഈ യോന ഇങ്ങനെ പാപം ചെയ്ത് വ്യതിചലിച്ചു പോയെങ്കിൽ മറ്റാരുമില്ലേ ദൈവത്തിന്? நாம் ஒருவேளை விதமாய் நினைக்கலாம், யோனா விதமாய் பின்மாறி கீழ்ப்படியாமை காட்டி அவன் வெகு தூரம் போன பொழுது வேறு யாராவது ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கலாம். മാനുഷികമായിട്ട് നാം അങ്ങനെ തന്നെ ചിന്തിക്കത്തുള്ളൂ. യോനയെ കളഞ്ഞിട്ട് ദൈവം വേറെ ആരെങ്കിലും നിലവിലേക്ക് പറഞ്ഞു വിട്ടിരിക്കാമല്ലോ. நாம் அப்படித்தான் நினைக்க முடியும். யோனாவை விட்டு விட்டு வேற யாராவது ஆண்டவர் நினைவுக்கு அனுப்பி இருக்கலாம். പക്ഷെ അതല്ല ദൈവത്തിന്റെ പദ്ധതി. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அதுவல்ல. ദൈവം നാം ജനിക്കും മുമ്പേ നമ്മെക്കുറിച്ച് ചില കാര്യങ്ങൾ ചെയ്യുവാൻ ഉദ്ദേശിച്ചത് നാം തന്നെ ചെയ്യണമെന്ന് ദൈവം ആഗ്രഹിക്കുന്നു. நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை குறித்து என்ன செய்ய வைக்க வேண்டும் என்பதை தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார். எனவே அவ்விதமாய் செய்கிறார். ഇവിടെ ദൈവം മറ്റൊന്ന് ചിന്തിച്ചില്ല. ഈ നിനവയോട് യോനയ്ക്ക് ഇഷ്ടമല്ലല്ലോ, പിന്നെന്തിനാ യോനയെ ദൈവം അങ്ങോട്ട് വിടുന്നത്? இந்த நினைவேவின் இடத்திலே யோனாவுக்கு விருப்பம் இல்லை அல்லவா? பின்ன ஏன் யோனாவை அவர் அங்கே அனுப்ப வேண்டும்? യോനയ്ക്ക് അങ്ങോട്ട് പോകാൻ ഇഷ്ടമില്ല, എന്നാ പിന്നെ പോട്ടെ, വേറൊരു വഴിയിലേക്ക് യോനയെ തിരിച്ചു വിടാമെന്ന് ദൈവം വിചാരിച്ചു. யோனாவுக்கும் நினைவுக்கு போக விருப்பமில்லை. சரி போகட்டும், அவனை வேற எங்காவது அனுப்பலாம் என்று அவர் சிந்தித்தார். യോന നിനവയുടെ മാനസാന്തരത്തിനു വേണ്ടി മുൻ നിർണയിക്കപ്പെട്ടവനാണ്. யோனா நினைவேவின் மனம் திரும்புதலுக்காக அவன் முன்குறிக்கப்பட்டவனாயிருக்கிறார். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു ചില പട്ടണങ്ങൾ രക്ഷിക്കപ്പെടാൻ ദൈവം എന്നെ മുൻ നിർണയിച്ചിരിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சில பட்டணங்களின் விடுதலைக்காக, மனம் திரும்புதலுக்காக, ரட்சிப்புக்காக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். നമ്മുടെ ദേശത്തെ രക്ഷിക്കുവാൻ ദൈവം നമ്മെ കണ്ടിരിക്കുകയാണ്. நம்முடைய தேசத்தின் ரட்சிப்புக்காக தேவன் நம்மை கண்டிருக்கிறார். നിനവേ 1,20,000 പേർ നശിച്ചു പോകാതിരിപ്പാൻ യോനയെ മാത്രമാണ് ദൈവം കണ്ടത്. 1,20,000
120,000 பேர் அழிந்து போகாமல் இருக்க தேவன் யோனாவை தான் பார்த்திருக்கிறார். யோனா போயாலே ഈ 120,000 പേർ രക്ഷിക്കപ്പെടുകയുള്ളൂ. യോന சென்றால் தான் இந்த 120,000 പേർ രക്ഷിക്കപ്പെட முடியும். അങ്ങനെയെങ്കിൽ പ്രിയ ദൈവമക്കളെ നമ്മയും കാത്ത് ചിലർ അമ്മയിൽ ഇരിപ്പുണ്ട് എന്നുള്ളത് നാം മറക്കരുത്. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளை நம்மையும் சிலர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ചിലർ രക്ഷിക്കപ്പെടുവാൻ നിനവേ രക്ഷിക്കപ്പെടുവാൻ യോനയെ കാത്തിരിക്കുകയായിരുന്നു ജനം. நினைவே ரட்சிக்கப்படும்படியாக யோனாவை காத்து அந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். അങ്ങനെയെങ്കിൽ നാം പോകുവാൻ വേണ്ടി ചിലർ കാത്തിരിപ്പുണ്ട് ഇന്ന്. அப்படி என்றால் இன்றைக்கும் நாம் போவதற்காக சிலர் காத்திருக்கிறார்கள். ദൈവവചനം നീ പോകേണ്ടിടത്ത് മറ്റൊരാൾ പോയാൽ അവിടെ കാര്യം നടക്കില്ല. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ போக வேண்டிய இடத்தில் வேறொருவன் போனால் அங்கே ஒன்றும் நடக்க നിന്നെ போவதில்லை. കൊണ്ട് ദൈവം ആഗ്രഹിക്കുന്നത് ഈ തന്നെ ചെയ്യണമെന്നാണ് ദൈവം പദ്ധതി. உன்னை குறித்து தேவன் செய்ய விரும்புவதை உன் மூலமாகவே செய்ய வேண்டும் என்று എത്ര விரும்புகிறார். പേർക്ക് സമർപ്പിക്കുവാൻ കഴിയും? കർത്താവേ, ഞാൻ പോകണമെന്ന് നീ ഉദ്ദേശിച്ചിരിക്കുന്ന സ്ഥാനത്ത് നീ എന്നെ അയക്കണമേ. எத்தனை பேர் விதமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? ஆண்டவரே, நான் போக வேண்டும் என்று நீர் விரும்புகிற இடத்திற்கு நான் ஒப்புக் ദൈവം கொடுக்கிறேன். പറഞ്ഞാൽ നാം പോകാൻ തയ്യാറാണോ? ஆண்டவர் சொன்னால் நீங்க போக தயாரா இருக்கிறீர்களா? അതാണ് പ്രധാന വിഷയം. அதுதான் முக்கியமான காரியம். പലപ്പോഴും ദൈവം പറയാൻ പോകുന്നുണ്ട്, നമുക്ക് കേൾക്കാൻ കഴിയുന്നില്ല എന്ന് മാത്രം. பல நேரங்களில் ஆண்டவர் நம்மை போகும்படியாய் பேசுகிறார், ஆனால் நம்மால் கேட்க முடியவில்லை. ചിന്തിച്ചു നോക്കിക്കേ, യോന പോയില്ലായിരുന്നെങ്കിൽ, ഞാൻ പോകത്തില്ല എന്ന് യോന ശഠിച്ചിരുന്നു എങ്കിൽ 120,000 പേരുടെ ആത്മാവ് നഷ്ടപ്പെട്ടു പോയേനെ. ஒருவேளை யோனா நான் என்ன வேணாலும் போகவே மாட்டேன் என்று தீர்மானித்திருந்தால் இந்த 120,000 பேரும் அழிந்து போயிருப்பார்கள். ദൈവത്തിന്റെ ശബ്ദത്തിന് യോന ചെവി കൊടുത്തില്ലായിരുന്നു എങ്കിൽ ഈ 120,000 പേർ നഷ്ടപ്പെട്ടു പോയേനെ. ஒரு தேவனுடைய சப்தத்திற்கு இந்த யோனா செவி கொடுக்காமல் போயிருந்தால் இந்த 120,000 பேரும் அழிந்து போயிருப்பார்கள். പക്ഷേ അത് ആത്മാക്കൾ ആരും നഷ്ടപ്പെടാൻ അനുവദിച്ചില്ല ദൈവം. ஆனால் யாருமே நஷ்டப்பட்டு போக ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. യോനയുടെ ഹൃദയം അതിനനുസരിച്ച് ദൈവത്താൽ തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ടത് കൊണ്ട് യോന തന്നെ താൻ ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുവാൻ. யோனா அதனுடைய இருதயம் ஏற்றவாறு யோனா தன்னை தானே அர்ப்பணித்தது நிமித்தமாக அவனை ஆண்டவர் தயார்படுத்தினார். അങ്ങനെയെങ്കിൽ ഈ കാലഘട്ടങ്ങളിലും ചിലരുടെ രക്ഷയ്ക്ക് വേണ്ടി ദൈവം നമ്മെ തിരഞ്ഞെടുക്കുകയാണ്. அப்படி என்றால் இந்த காலகட்டங்களிலும் சிலருடைய ரட்சிப்புக்காக தேவன் சிலரை தெரிந்து கொள்கிறார். എത്ര പേർ സമർപ്പിക്കാൻ കഴിയും? കർത്താവേ, ചിലരുടെ രക്ഷയ്ക്ക് വേണ്ടി എന്നെ ഒന്ന് തിരഞ്ഞെടുത്ത് അയക്കണമേ. அப்படி என்றால் எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீர்கள்? ஆண்டவர் சிலருடைய ரட்சிப்புக்காக என்னை தெரிந்து ദൈവം തിരഞ്ഞെടുത്ത് അയക്കുമ്പോൾ പോകണം എന്നുള്ളതാണ് പ്രധാന വിഷയം. தேவன் தெரிந்து கொண்டு அனுப்பும் பொழுது நீங்கள் போக வேண்டும் என்பதுதான் முக்கியமான നാം സമർപ്പിക്കപ്പെട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ ചിലപ്പോൾ പോയില്ല എങ്കിൽ മീനിന്റെ വയറ്റിലൂടെ നാം പോകേണ്ടി വരും. நாம் அர்ப்பணித்தும் நாம் போகாமல் இருந்தால் சில வேளை மீனின் வயிற்றின் மூலமாக போக வேண்டி வரும். നമുക്ക് സമർപ്പണമുണ്ട്, പോകുവാൻ ആഗ്രഹമുണ്ട്, நமக்கு போவதற்கு விருப்பம் இருக்கிறது, நாம் சமர்ப்பித்திருக்கிறோம். പക്ഷെ നാം ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുന്നില്ല, ஆனால் நாம் ஒப்புக் கொடுப்பதில்லை, പോകാനായിട്ട് ഇറങ്ങുന്നില്ല. போவதற்காக புறப்படுவதில்லை. അങ്ങനെയെങ്കിൽ ചില സാഹചര്യങ്ങൾ, ചില കഷ്ടതയിലൂടെ ആയിരിക്കും ദൈവം നമ്മെ പുറത്തേക്ക് കൊണ്ടുവരുന്നത്. அப்படி என்றால் சில சூழ்நிலையில் சில நெருக்கங்கள் நிமித்தமாக ஆண்டவர் நம்மை வெளியே നാം പോകേണ്ട സ്ഥാനത്ത് നാം തന്നെ പോകണം. நாம் போக வேண்டிய இடத்தில் நாம் தான் போக வேண்டும். മറ്റുള്ളവരെ ആരെങ്കിലും ദൈവം വിട്ടോട്ടെ എന്ന് വിചാരിച്ചാൽ അവിടെയുള്ള രക്ഷ നഷ്ടപ്പെടും. மற்றவர்கள் யாரையாவது அவர் அனுப்பட்டும் என்று நினைத்தால் அங்கு வெளிப்பட வேண்டியதான ரட்சிப்பு நஷ்டப்படும். അതുകൊണ്ടാണ് തിരുവചനത്തിൽ നാം യെശയ്യാ പ്രവചനത്തിൽ വായിക്കുമ്പോൾ, அதனாலே தான் வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது ദൈവസന്നിധിയിൽ സമർപ്പിക്കുന്നു. കാര്യങ്ങൾ കേട്ട, പ്രവചനം കേട്ട യെശയ്യാവ് തന്നെ സമർപ്പിക്കുകയാണ്. காரியங்களை கேட்கிற அந்த ஏசாயா தன்னைத்தானே சமர்ப்பிக்கிறார். അടിയനെ അയക്കണമേ, അടിയനിതാ, இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறான். ഇതാണ് ദൈവം നമ്മിൽ നിന്ന് ആഗ്രഹിക്കുന്നത്. இதைத்தான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ദൈവം പദ്ധതിയിടുന്ന വിഷയത്തിൽ ചെയ്യുവാൻ നാം തന്നെ തീരുമാനിച്ച് പുറത്തു വരണം. தேவன் போடுகிறதான திட்டத்திலே அதை செய்வதற்கு நம்மை நாமே சமர்ப்பித்து நாம் முன்னே வர வேண்டும். അതുകൊണ്ട് തന്നെ യോന 3-ാം അധ്യായം 2-ാം വാക്യത്തിൽ ദൈവം പറഞ്ഞ വിഷയം ചെയ്യുകയാണ്. எனவே யோனா 3-ாம் அதிகாரம் 2-ாம் வசனத்திலே கர்த்தர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னதான அந்த விஷயத்திற்கு தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்து யோனா செய்ய புறப்படுகிறார். 3:3 ശ്രദ്ധിച്ചാട്ട് 3-ாம் அதிகாரம் 3-வது வசனத்தை கவனியுங்கள். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவுக்கு போனான். நினைவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய നഗരമായിരുന്നു. അങ്ങനെ യോന പുറപ്പെട്ടു, യഹോവയുടെ കൽപ്പന പ്രകാരം നിനവയിലേക്ക് ചെന്നു. എന്നാൽ നിനവെ 3 ദിവസത്തെ വഴിയുള്ള അതിമഹത്തായ ഒരു നഗരമായിരുന്നു. ഇവിടെ 3 ദിവസത്തെ വഴിയുള്ള ഒരു പട്ടണമാണ് നിനവെ. இங்கே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரம் நினைவே. ഇപ്പോൾ യോന എവിടെയാണ്? ഈ പോകുന്നതിന് മുമ്പ് യോന എവിടെയാണ്?
இங்கே போவதற்கு முன்னால் யோனா எங்கே இருக்கிறார்? നിനവേൽ എത്തിയിട്ടില്ല. நினைவேல் அவர் சென்று കരയ്ക്ക് ഛർദ്ദിച്ചിട്ടിരിക്കുകയാണ്. மீன் இப்பொழுது நினைவேவின் கரையிலே கக்கி നിനവേലല്ല ഇനിയും നിനവേല് 3 വഴി ദൂരമുണ്ട് നിനവേക്ക്. കരയിലെ അവൻ இருக்கிறார். അവിടെ വായിക്കുന്നു, അങ്ങനെ യോന പുറപ്പെട്ടു. യോന എവിടെ നിന്ന്? ഛർദ്ദിച്ച്, മീനിന്റെ വയറ്റിൽ നിന്ന് അവിടെ ഛർദ്ദിച്ചിട്ടതിന് ശേഷം ആ കരയിൽ നിന്ന്, ഏത് കരയെന്ന് അവിടെ പറഞ്ഞിട്ടില്ല, ആ കരയിൽ നിന്ന് പുറപ്പെട്ടു യഹോവയുടെ കൽപ്പന പ്രകാരം നിനവയിലേക്ക് ചെന്നു. എന്നാൽ നിനവെ 3 ദിവസത്തെ വഴിയുള്ള അതിമഹത്തായ ഒരു നഗരമായിരുന്നു. அங்கே யோனா மீனின் வாயிலிருந்து அவன் வாந்தி பண்ணப்பட்ட இடத்திலிருந்து அவன் எழுந்து அவன் புறப்பட்டு போகிறான். அந்த நினைவேவுக்கு புறப்பட்டு போகிறான். அந்த நினைவே ஆனது 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருக்கிறது. நம்ம சிந்திச்சே, யோனா എന്തെങ്കിലും தடசம் പറഞ്ഞ இப்பொழுது யோனா ஏதாவது தவறு சொன்னானா, தடை சொன்னானா பாருங்கள். ஐயோ എനിക്ക് പോകാൻ പറ്റത്തില്ലെന്ന് പറഞ്ഞു. ஆண்டவரே என்னால் போக முடியாதுன்னு சொன்னானா? പറഞ്ഞില്ല. சொல்லவே. ஒரு தடசம் പറഞ്ഞില്ല. ஒரு தடையும் அவன் பேசவில்லை. காரணம் എന്താ? காரணம் என்ன? താൻ അനുഭവിച്ച കഷ്ടത, தான் அனுபவித்ததான வேதனை. 3 രാവും 3 പകലും മീനിന്റെ വയറ്റിൽ കിടന്ന്, മത്സ്യത്തിന്റെ വയറ്റിൽ കിടന്ന് അയ്യം വിളിച്ചതിന്റെ അടിസ്ഥാനത്തിലാണ് യോന ഒറ്റ വാക്കും മിണ്ടാതെ നിനവേലേക്ക് പുറപ്പെട്ടു. 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றிலே அவன் குக்கரிலிட்ட அந்த நெருக்கத்தை நினைத்த பொழுது அவனால் இப்பொழுது ஒன்றும் பேசுவதற்கு இல்லை. രണ്ടാമത്തെ വാക്യത്തിൽ വായിച്ചതുപോലെ നീ പുറപ്പെട്ടു പോ, നിനവേലേക്ക് പോ എന്ന് പറഞ്ഞപ്പോൾ അനുസരണത്തോടെ അങ്ങ് പോയി. 2வது வசனம், நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவுக்கு போ என்று சொன்ன பொழுது யோனா எழுந்து புறப்பட்டு போகிறான். ഈ 3 ദിവസത്തെ ക്ഷീണം ചെറിയ ക്ഷീണമൊന്നും ആയിരിക്കത്തില്ല. இந்த 3 நாள் அவன் பட்ட கஷ்டம் பெரிய சின்ன கஷ்டமா இருந்திருக்காது. ദാനിയേൽ റെഫറൻസ് ബൈബിളിൽ പറഞ്ഞ വിഷയം ഞാൻ വായിച്ചു കേൾപ്പിച്ചതാണ് നിങ്ങളെ. தானியேல் விளக்கு உரை வேதாகமத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். ഈ വലിയ മത്സ്യത്തിന്റെ അകത്ത് ഒരു തരം ദ്രാവകത്തിലാണ് ഇദ്ദേഹം കിടന്നത്. இந்த பெரிய மீனின் வயிற்றிலே ஒரு விதமான திராவகத்துக்குள்ளே தான் இவன் படுத்து கிடக்கிறான். ഈ ദ്രാവകത്തിൽ കിടന്നവൻ வெளியிலோட்டு வந்தப்ப எங்கனையாയിരിக்கும் சரீரம்? இந்த திராவகத்துக்குள் இருந்தவன் அந்த மீன் இவனை வாந்தி பண்ணின பொழுது அவனுடைய சரீரம் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ഈ പുറപ്പെട്ട് നിൽക്കുമ്പോൾ ഇത് 2 ദിവസം കഴിഞ്ഞിട്ടല്ല ദൈവം സംസാരിക്കുന്നേ. அவன் மீன் வாந்தி பண்ணி போட்டு மீண்டும் 2 நாள் கழிச்சு ஆண்டவர் பேசல, உடனே பேசுகிறார். ദൈവം ആ സംസാരിച്ച് കേട്ടിട്ട് താനങ്ങ് പോകുകയാ, ഇനി ഒന്നും മറുപടി പറയാനില്ലത്. ஆண்டவர் பேசின உடனே அவன் மறுபடியும் அங்க நின்று வெயிட் பண்ண மாதிரி எல்லாம் அங்க தெரியல, அவன் உடனே எழுந்து புறப்பட்டு போகிறான். അയ്യോ ദൈവമേ, എന്റെ ശരീരം കണ്ടോ 3 ദിവസം കൊണ്ട് ഞാൻ കിടന്ന് കഷ്ടപ്പെട്ടത് നിനക്കറിയാമല്ലോ, ഒന്ന് ക്ഷീണമൊക്കെ ഒന്ന് മാറട്ടെന്നൊന്നും യോന പറഞ്ഞില്ല. யோனா, ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை பாரும் ஆண்டவரே, 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ளிருந்து என்னுடைய நிலைமை சற்று பாரும் என்றெல்லாம் அவன் பேசினதாக தெரியவில்லை. തന്റെ ശരീരത്തെ നോക്കി കാണും, ദൈവത്തെ ഒന്ന് നോക്കി കാണും. அவன் தன்னுடைய சரீரத்தையும் பார்த்திருப்பான், ஆண்டவரையும் பார்த்திருப்பான். പക്ഷേ ഒന്നും പറയാനൊരു ഓപ്ഷൻ അവിടെ ഇല്ല തനിക്ക്. ஆனால் ஒன்றையுமே பேசுவதற்கு அவனுக்கு அங்கே இல்லை. താൻ ഉടനെ കൽപ്പന അനുസരിച്ചു, താൻ പുറപ്പെട്ടു. ஆண்டவருடைய கட்டளை உடனே கீழ்ப்படிந்தான் அவன் புறப்பட்டான். തനിക്ക് ഒരു എക്സ്ക്യൂസും പറഞ്ഞിട്ടൊന്ന് വെയിറ്റ് ചെയ്യാൻ വേണ്ടി താൻ നിന്നില്ല. കാരണം തന്റെ ജീവിതത്തിൽ അനുഭവിക്കേണ്ടി വന്നതായ വേദന കൊണ്ട് அவன் ஒன்றையும் பேசுவதற்கு அவனுக்கு இல்லை, அவன் எந்த மறுப்பும் சொல்வதற்கு வழி இல்லை. அவன் உடனே அவன் புறப்பட்டான். തനിക്കൊരു കാര്യം മനസ്സിലായി, എന്റെ മേലുള്ള ദൗത്യം നിനവേ തന്നെയാ. அவன் ஒன்றை நன்றாய் புரிந்து கொண்டான், என் மேல் இருக்கிறதான தேவனுடைய சித்தம் அது நினைவே. നമുക്ക് എത്ര പേർക്ക് അങ്ങനെ ഒരു ബോധ്യമുണ്ട്? எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறீர்கள், அதை உணர்கிறீர்கள்? നമുക്കുള്ള ദൗത്യം എവിടെയാണ്? നമുക്കുரியதான இந்த தெய்வ சித்தம் எங்கே? നമ്മെ കർത്താവ് ഏൽപ്പിച്ചിരിക്കുന്ന സ്ഥലം എവിടെയാണ്? நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இடம் எது? ചില സമയങ്ങളിൽ കർത്താവ് നമ്മെ ചില പട്ടണങ്ങളെ കാണിക്കുമില്ലെങ്കിൽ ഈ പട്ടണത്തെ കുറിച്ചുള്ള ഭാരം നമ്മിലേക്ക് കർത്താവ് തരും. சில நேரங்கள் ஆண்டவர் சில பட்டணங்களை நமக்கு காண்பிப்பார், இல்லை என்றால் சில நேரங்கள் சில பட்டணங்களை குறித்ததான பாரத்தை நம்முடைய இதயத்தில் അനേക ദൈവദാസന്മാർ സംസാരിക്കുന്ന നിങ്ങൾ കേട്ടു കാണും. അനേക ஊழியர்கள் பேசுவதை நீங்கள் ഈ പട്ടണത്തിലേക്ക് പോകുവാൻ ദൈവം എന്നോട് പറഞ്ഞു, ഈ ഗ്രാമത്തിലേക്ക് പോകുവാൻ ദൈവം എന്നോട് പറഞ്ഞു, ഇവിടേക്ക് പോകാൻ കർത്താവ് എന്നോട് കൽപ്പിച്ചു. അവിടെ പോയി ആത്മാക്കളോട് സുവിശേഷം പറഞ്ഞു, ഇത്ര പേർ രക്ഷിക്കപ്പെട്ടു, സഭയിൽ ആത്മാക്കൾ കടന്നു വരുന്നു. ഇതൊക്കെ ചില ദൗത്യങ്ങളാണ്. சில நேரங்களில் சில ஊழியர்கள் சொல்வார்கள், இந்த பட்டணத்துக்கு ஆண்டவர் என்னை போக சொன்னார், இந்த கிராமத்துக்கு போக சொன்னார், அங்கே போனேன், நான் ஊழியம் செய்தேன், ஆண்டவர் ஆத்துமாக்களை தந்தார், இத்தனை ஆத்துமாக்கள் அந்த இடத்திலிருந்து வருகிறார்கள். இதெல்லாம் ஆண்டவருடைய தேவ திட்டம், தேவனுடைய ஊழியம். ചില ദേശത്തെ കുറിച്ചുള്ള ഒരു ഭാരം കർത്താവ് നമ്മെ ഏൽപ്പിക്കുന്നുണ്ടെങ്കിൽ അതാണ് നമ്മുടെ ദൗത്യം. சில இடங்களை குறித்த தேசத்தை குறித்தான பாரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்றால் அதுதான் தேவனுடைய ஊழியம். ആ പട്ടണത്തെ
എടുത്തു വെച്ച് ഉപവസിക്കുകയും പ്രാർത്ഥിക്കുകയും അവിടെ പോയി പറയുവാൻ കഴിയുമെങ്കിൽ അവിടെ പോയി പറയുകയും ഒക്കെ ചെയ്യേണ്ടത് നമ്മുടെ ഉത്തരവാദിത്തം തന്നെയാണ്. அந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கவும் உபவாசிக்கவும் வாய்ப்பு இருக்குமானால் அங்கே போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய ആ ദേശത്തിൽ നെടുകയും കുറുകയും സഞ്ചരിച്ച് സുവിശേഷം പറയേണ്ടത് നമ്മുടെ ഉത്തരവാദിത്തം. அந்த பட்டணத்தின் எங்கும் சுற்றித் திரிந்து ஊழியம் செய்வது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கு. അങ്ങനെ നാം സമർപ്പിക്കപ്പെടുമ്പോഴാണ് ആ പട്ടണത്തിന് അകത്തുള്ള ചില കുടുംബങ്ങളെ ദൈവം നമുക്ക് കാണിക്കും. அவ்விதமாய் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் அந்த பட்டணத்துக்குள் இருக்கிறதான சில குடும்பங்களை தேவன் நமக்கு ദൈവമേ മാണ്ടൂപ്പിനെ രക്ഷിക്കണമേ എന്ന് നാം പ്രാർത്ഥിക്കുകയും അതിനുവേണ്ടി ഭാരപ്പെടുകയും ചെയ്യുമ്പോൾ ചില കുടുംബങ്ങളെ മാണ്ടൂപ്പിനകത്ത് തന്നെ കർത്താവ് നമ്മെ കാണിക്കുവാനിടയായി തരും. ஆண்டவரை வாண்டுப்பை ரட்சியும் என்று ஜெபித்து உபவாசிக்கிற அதே நிமிஷத்தில் இந்த வாண்டுப்பில் இருக்கிற ஜனங்களுக்காக குடும்பங்களுக்காக நாம் சென்று நாம் பாரப்படும் பொழுது ஊழியம் செய்யும் பொழுது இங்கிருந்து ஆண்டவர் சில குடும்பங்களை குறித்துள்ள വ്യക്തമായ ഭാരം നമ്മെ കർത്താവ് ഏൽപ്പിക്കും. சில குடும்பங்களை குறித்ததான பாரத்தை தேவன் நமக்கு தருகிறார். ചില കുടുംബങ്ങളെ കുറിച്ചുള്ള ദർശനങ്ങൾ കർത്താവ് നമുക്ക് തരും. சில குடும்பங்களை குறித்தான தரிசனங்களை ஆண்டவர் தருகிறார். ഇതൊക്കെ കാണുകയും കേൾക്കുകയും ആ കുടുംബങ്ങളെ കുറിച്ചുള്ള ഭാരം നമ്മുടെ ഹൃദയത്തിലേക്ക് കടന്നു വരികയും ചെയ്യുമ്പോൾ ഇതെല്ലാം பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது அந்த குடும்பத்தை குறித்த பாரம் நம்முடைய இதயத்தில் வரும் பொழுது നാം അത് നിസ്സാരമായിട്ട് കളയരുത്. நாம் அதை சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது. ഇതായിരിക്കും നമ്മുടെ മേലുള്ളതായ ദൗത്യം. இதுவாக இருக்கும் நம்மேல் இருக்கிறதான தேவத்திட்டம். ഈ കുടുംബമായിരിക്കും ദൈവത്തിലേക്ക് കടന്നു വരുവാനുള്ള നിങ്ങളുടേതായ ഫീൽഡ്. இந்த குடும்பம் தான் தேவனிடமாய் கடந்து வருவதற்குரியதான உங்களுடைய அந்த வயல் நிலமாக இருக்கு. അതുകൊണ്ട് ഏത് വിഷയത്തെക്കുറിച്ച് കർത്താവ് നമ്മെ ഭാരപ്പെടുത്തുന്നുവോ അതാണ് കർത്താവ് നമ്മെ ഏൽപ്പിച്ചിരിക്കുന്ന ഉത്തരവാദിത്വം. ഇതാണ് കർത്താവ് നമുക്ക് തന്നിരിക്കുന്ന സ്ഥലം. எனவே எந்த விஷயத்தை குறித்து ஆண்டவர் பாரப்படுத்துகிறாரோ அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்துகிறதான வயல் நிலம், ஊழிய பகுதி, ஊழிய களம். അതുകൊണ്ട് ആ വിഷയത്തെക്കുറിച്ച് അധികമായി ഭാരപ്പെടുകയും ഉപവസിക്കുകയും പ്രാർത്ഥിക്കുകയും ചെയ്യണം. எனவே அந்த விஷயத்துக்காக அதிகമായി ஜெபிக்கவும் பாரப்படவும் உபவாசிக்கவும் வேண்டும். ഇവിടെ യോനയെ കുറിച്ച് കാണുമ്പോൾ അതിമഹത്തായ ഒരു പട്ടണത്തിലേക്കാണ് ദൈവം പറഞ്ഞു വിട്ടിരിക്കുന്നത്. இங்கே யோனாவை ஒரு பெரிய விஸ்தாரமான நகரத்துக்கு ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். 3 ദിവസത്തെ വഴി നടക്കുവാൻ അത്രയുമുള്ള വലിയ പട്ടണം. 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரம். 4-ാം വാക്യം ശ്രദ്ധിച്ചേ. 4வது வசனத்தை கவனியுங்கள். യോന നഗരത്തിൽ കടന്നു. யோனா நகரத்தில் பிரவேசித்து ഉടനെ തന്നെ തന്റെ ദൗത്യം താൻ അവിടെ നിർവഹിക്കുകയാണ്. அவன் தன்னுடைய பொறுப்பை ஊழியத்தை நிறைவேற்றுகிறான். 2 ദിവസം കഴിഞ്ഞിട്ട് പോകാം താൻ പറഞ്ഞിട്ടില്ല. 2 நாள் கழித்து போக அவன் நினைக்கவில்லை. കാരണം 40 ദിവസമാണ് അവരുടെ മുമ്പിലുള്ളത്. காரணம் என்னவென்றால் இன்னும் 40 நாட்கள் தான் இருக்கிறது. ഇപ്പോൾ 3 ദിവസം കഴിഞ്ഞിട്ടുണ്ട്. இப்பொழுது 3 நாள் ஆயிருக்கிறது. ഇനിയും തനിക്ക് താമസിപ്പിക്കുവാനുള്ള സാധ്യതയുമില്ല. ഇനിയും അവർ നേരത്തെ கடத்த வாய்ப்பில்லை. 3 ദിവസം ഇന്നത്തെ പോലുള്ള സഞ്ചാര യോഗ്യമായിട്ടുള്ള കാര്യങ്ങളൊന്നും വന്നില്ല. இன்றைய நாட்கள் இருக்கிறதை போல வாகன வசதிகள் ஒன்றும் அன்றைக்கு இல்லை. യോന തന്നെ കാര്യങ്ങൾ പോയി നിനവയിൽ പറഞ്ഞേ പറ്റൂ. யோனா தன்னுடைய விஷயங்களை போய் நினைவில் அறிவித்துத்தான் ஆக வேண்டும். ഈ 3 ദിവസം താൻ അവിടെ സുവിശേഷം അറിയിച്ചെങ്കിൽ മാത്രമേ അവർക്ക് രക്ഷ ലഭിക്കുകയുള്ളൂ. இந்த 3 நாட்கள் போய் அவன் சுவிசேஷத்தை அறிவித்தால் മാത്രമേ அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். അങ്ങനെ യോന നഗരത്തിൽ കടന്നു. അവിധമായി യോനാ നഗരത്തിൽ പ്രവേശിക്കുന്നു. ആദ്യം ഒരു ദിവസത്തെ വഴി ചെന്നു. ഒരു നാൾ പ്രയാണം பண்ணி. ശാരീരികമായിട്ട് ഞാൻ വിചാരിക്കുന്ന ഒത്തിരി ക്ഷീണങ്ങളൊക്കെ ഉണ്ട്. അവൻ ശരീരത്തിലെ മിகவும் കளைப்படைந்துதான் இருக்கிறான். നഗരത്തിൽ കടന്നു. നഗരത്തിൽ പ്രവേശിத்து. ആ വാക്യം കണ്ടോ? യോന നഗരത്തിൽ കടന്നു. യോനാ നഗരത്തിൽ പ്രവേശിத்து ആദ്യം ഒരു ദിവസത്തെ വഴി ചെന്നു. ഒരു നാൾ പ്രയാണം பண்ணுகிறான். മൊത്തം 3 ദിവസത്തെ വഴിയാണുള്ളത്. 3 நாள் பிரயாண விஸ்தாரமான நகரம் தான் அது. ഇപ്പോൾ ഒരു ദിവസം താൻ യാത്ര ചെയ്തു. இப்பொழுது ஒரு நாள் பிரயாண தூரத்தை அவன் கடந்து. ഒരു ദിവസത്തെ വഴി ചെന്നു എന്ന് പറയുമ്പോൾ അതിന്റെ അർത്ഥം എന്താണ്? ஒரு நாள் பிரயாணத்தை செய்திருக்கிறான் என்னுடைய அர்த்தம் என்ன? ഞാനങ്ങ് വിചാരിക്കുന്നത് ഒരു പട്ടണത്തിൽ നിന്ന് അടുത്ത പട്ടണത്തിലേക്ക് പോയി അവിടെ പോയി സുവിശേഷം പറയുക. நான் விதமாய் விசுவாசிக்கிறேன். ஒரு பட்டணத்திலிருந்து அடுத்த பட்டணத்துக்குள்ள போய் அவன் அங்க போய் சுவிசேஷம் പോകുന്ന വഴിയിലെല്ലാം കിട്ടുന്നവരെയെല്ലാം പറഞ്ഞ് ഈ സുവിശേഷം പറയുക. ഈ പട്ടണം നശിക്കാൻ പോകുക, രക്ഷിക്കപ്പെടും. പോകുന്ന വഴിയിലെല്ലാം അവൻ സുവിശേഷത്തെ അറിയിച്ചുകൊണ്ടേ അടുത്ത പട്ടണത്തിലേക്ക് പോയി അവിടെയും ഉറച്ച് പറഞ്ഞു. താഴോട്ട് വായിക്കുന്നുണ്ട്, ഘോഷിച്ചു പറഞ്ഞു. അപ്പോൾ തനിക്ക് കാണുന്ന സ്ഥലവുമെല്ലാം തന്റെ ഫീൽഡാണ്. ഇപ്പോൾ അവൻ பார்க்கிற இடமெல்லாம் அவனுடைய ஊழிய களமாயிருக்கு. എവിടെയാണ് പോയി സുവിശേഷം പറയേണ്ടത്? எங்க போய் சொல்ல வேண்டும்? പലപ്പോഴും നമ്മുടെ ചിന്ത ഇതല്ലേ. பல நேரங்கள் நாம இப்படி தான் யோசிக்கிறோம். എവിടെയാ പോകണ്ടേ? எங்க போய் சொல்லணும்? ആരോട് പറയണം? யார்கிட்ட சொல்லணும்? പക്ഷേ ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് നമുക്ക് തന്നിരിക്കുന്നതായ ആ ഒരു ദർശനം എന്ന് പറയുന്നത് എല്ലാവരോടും പറയണം. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் என்று சொல்வது நாம் காண்கிற யாவரிடத்திலும் சொல்ல வேண்டும். ഇവിടെ
യോന ഇറങ്ങി കാണുന്നവരോട് മുഴുവൻ സുവിശേഷം പറയുകയാണ്. இங்கே யோனா புறப்பட்டு பார்க்கிறவிடத்தில் எல்லாம் சொல்லுகிறான். വലിയ വലിയ പട്ടണങ്ങൾ വരുമ്പോൾ അവിടെ ഘോഷിച്ചു പറയുകയാണ്, നിങ്ങൾ രക്ഷിക്കപ്പെട്. பெரிய பெரிய இடங்களை பார்க்கும் பொழுது அவன் சத்தமிட்டு அவன் பேசுகிறான். ഒരിടത്തു നിന്ന് മറ്റൊരിടത്തേക്ക്, അവിടെ നിന്ന് മറ്റൊരിടത്തേക്ക് താൻ വിശ്രമമില്ലാതെ യാത്ര ചെയ്ത് സുവിശേഷം അറിയിക്കുകയാണ്. ஒருவரிடத்தில் இன்னொரு இடத்திற்கு, ஒரு இடத்தில் இன்னொரு இடத்திற்கு அவன் எந்த விதமான இடைவெளியும் இளைப்பாறுதலும் இல்லாமல் அவன் ஊழியத்தை செய்கிறான். പറയുമ്പോൾ എന്താണ് താൻ പറയുന്നത്? அவன் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறான்? 40 ദിവസം മാത്രമേ ഉള്ളൂ നിങ്ങളുടെ മുമ്പിൽ. ആമേൻ. ഇപ്പോഴും ഈ പട്ടണം വലിയ പാപം നിറഞ്ഞ പട്ടണമായതുകൊണ്ട് ദൈവം ഇതിനെ ഉന്മൂലനമാക്കി മാറ്റാൻ പോകുകയാണ്. അതുകൊണ്ട് അങ്ങനെ പോകാതിരിപ്പാൻ നിങ്ങൾ രക്ഷിക്കപ്പെടുക, മാനസാന്തരപ്പെടുക. அவன் சொல்லும் பொழுது இதைத்தான் சொல்கிறான். நீ 40 நாட்கள் தான் இருக்கிறது. ஆண்டவருடைய கோபம் இந்த பட்டணத்தின் மேல் பற்றி எரிய போகிறது. இதை ஆண்டவர் அழிக்க போகிறார். எனவே நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்றான். தான் கோஷிச்சு പറഞ്ഞു, പറഞ്ഞുകൊണ്ട് നടക്കുകയാണ്. അവൻ സത്യമായി ചൊല്ലിക്കൊണ്ട് നടക്കുകയാണ്. അപ്പോൾ മനസ്സിലാക്കിക്കോണം, ഇപ്പോൾ എവിടെയാണ് നിൽക്കുന്നത്? തന്റെ സ്വന്തം ദേശത്തിലല്ല. അവൻ തன்னுடைய സ്വந்த ദേശത്തിലല്ല, അന്യദേശത്തിലാണ്, ജാതീയ ദേശത്തിലാണ്. അവൻ തൻ അന്യ ദേശത്തിലെ പുറജാതികളിൻ ദേശത്തിലെ. പലപ്പോഴും നമ്മുടെ ദേശത്തിൽ നാം സുവിശേഷം പറയാൻ ഭയപ്പെടും. പല നേരങ്ങളും നമ്മുടെ ദേശത്തിൽ നാം സുവിശേഷത്തെ சொல்ல பயப்படுகிறோம். ഉപദ്രവം സഹിക്കുവാൻ നമുക്ക് തയ്യാറില്ലാത്തത് കൊണ്ടും കൂടിയാണ്. ഉപദ്രവത്തെ സഹിப்பதற்கு നാം തയ്യാറാக ഇല്ലാത്തതിനാലേ கூட தான் அதுக்கு பயப்படுகிறோம். ഇവിടെ തനിക്ക് എന്ത് സംഭവിക്കും എന്നുള്ളത് തനിക്കറിയാം. இங்கே அவனுக்கு என்ன சம்பவிக்கும் என்பது அவனுக்கு தெரியும். കാരണം നാം പഠിച്ചതാണ്, തലയോട്ടികൾ അടുക്കി வைக்கப்பட்ட பிரமிடுகள் ഉണ്ടാക്കപ്പെട്ട ஒரு பட்டணമാണ് நினவே. நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். நினவே பட்டணம் என்பது மண்டை ஓடுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு, அதனால் பிரமிடுகள் ഉണ്ടാക്കി வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு பட்டணம். നിനവയിലുള്ള ജനങ്ങളെ കുഴിച്ചിട്ട് മണ്ണിട്ട് മൂടി കഴുത്തിനു മേൽ മാത്രം മേൽവശത്തിൽ വെച്ച് ആ വെയിലിൽ ഉണങ്ങി മരിച്ചു പോകുന്ന ആത്മാക്കളുമുണ്ട്. அவ்விதமாய் நினவேயின் அந்த கொடூர மாணவர்கள் ஜனங்களை மண்ணுக்குள் புதைக்க வைத்து தலையை மாத்திரம் வெளியே வைத்து அதன் நிமித்தத்தில் வெயில் அடிக்கும் பொழுது அவிதமாக மரித்து போகிற காரியங்களையும் கூட பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த நினைவே. விறகு வெட்டுന്നത് പോലെ മനുഷ്യന്റെ കൈകാലുകൾ വെട്ടപ്പെടുന്ന ഒരു പട്ടണമാണ് നിനവേ. விறகை வெட்டுவதை போல மனிதனுடைய கை கால்களை வெட்டி போடுகிறதான ஒரு பட்டண ஜனங்கள். ഇത്രയധികം ദുഷ്ടത നിറഞ്ഞ ഒരു പട്ടണത്തിലാണ് താൻ ഇപ്പോൾ ഘോഷിച്ചു പറയുന്നത്. இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நிறைந்த, அக்கிரமக்காரர்கள் நிறைந்த இந்த பட்டணத்தில் தான் யோனா இப்பொழுது உரத்த சத்தமாய் இந்த செய்தியை பேசுகிறார். ഒരുപക്ഷേ ഏകദേശമൊക്കെ ഒരു ചെറിയ രീതിയിൽ കൂടെ നമ്മുടെ ദേശം അങ്ങനെയാണെങ്കിലും, ஒருவேளை நம்முடைய பட்டணங்கள் கூட, நம்முடைய தேசம் கூட அந்த ஒரு அளவுக்கு அவ்வித நிலைமையில் தான் இருக்கிறது என்றால் கூட, ചെറിയൊരു അവസ്ഥയിൽ അങ്ങനെയാണെങ്കിലും നാം അവിടെയൊക്കെ പറയാൻ ഭയപ്പെടുന്നുണ്ട്. சின்ன நிலைமையில் இருக்கிற அந்த இடத்தில் கூட நாம் பேச பயப்படுகிறோம். പക്ഷേ യോനയ്ക്ക് ഭയമില്ല, അവൻ ഘോഷിച്ചു പറയുകയാണ്. യോന இங்கே பயப்படவில்லை, அவன் உரத்த சத்தமாய் சொல்லுகிறான். ഒരു ദിവസത്തെ വഴി യാത്ര ചെയ്തു. ഇപ്പോൾ ഏകദേശം താൻ ഒരു 3 ദിവസത്തെ വഴിയിൽ പാതിയോളം താൻ അടുത്തെത്തുകയാണ് ജനങ്ങൾ രക്ഷിക്കപ്പെടുവാനായി. ஒரு நாள் பிரயாண தூரத்தை அவன் கடந்து அந்த பட்டணத்தின் பாதி அளவுக்கு இந்த நாளிலே அவன் செய்தியை சொல்லி முடிக்கிறான். തന്റെ അനുഭവം കൂടെ അങ്ങ് പറഞ്ഞാണ്. എപ്പോഴും ഇത് മാത്രമായിരിക്കും പറഞ്ഞത്, ഉന്മൂലമാകാൻ പോകുക, അതുകൊണ്ട് നിങ്ങൾ രക്ഷിക്കപ്പെടണം, ഇത് മാത്രമല്ല പറഞ്ഞത്. ஒருவேளை தன் பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகிறது, எனவே ரட்சிக்கப்படுங்கள் என்று இதை மாத்திரம் சொல்லியிருப்பானா? ஒருவேளை தன்னுடைய அனுபவத்தை கூட சொல்லியிருப்பான். അനുഭവം പറഞ്ഞപ്പോൾ എന്തൊക്കെ പറഞ്ഞു കാണും? அனுபவம் சொன்ன பொழுது என்னெல்லாம் சொல்லியிருப்பான்? ദൈവശബ്ദം കേട്ടിട്ട് താൻ കടന്നു വന്ന പാത മുഴുവൻ പറഞ്ഞു കാണും. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தான் கடந்து வந்ததான பாதை முழுவதையும் சொல்லியிருப்பான். തന്റെ ശരീരത്തിലോട്ടൊക്കെ നോക്കി ഒന്ന് പറഞ്ഞു കാണും, എന്റെ ശരീരം കണ്ടോ? தன்னுடைய சரீரத்தை எல்லாம் காட்டி சொல்லியிருப்பான். என்னுடைய சரீரத்தை பாருங்க, ഇതാ എനിക്ക് സംഭവിച്ച വിഷയം, இதுதான் எனக்கு சம்பவித்தது. തന്റെ അനുഭവ സാക്ഷ്യം പറഞ്ഞു കാണും നിശ്ചയമായിട്ട്. தன்னுடைய அனுபவ சாட்சி ஒருவேளை நிச்சயமாய் சொல்லி. സുവിശേഷം പറയുമ്പോൾ നാം എന്ത് പറയണം? சுவிசேஷம் சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்ல வேண்டும்? നമ്മുടെ അനുഭവ സാക്ഷ്യം കൂടെ പറയണം. நம்முடைய அனுபவ சாட்சியை கூட சொல்ல வேண்டும். യേശു രക്ഷിക്കും, യേശു രക്ഷിക്കും എന്ന് പറഞ്ഞാൽ ആരും വിശ്വസിക്കത്തില്ല. യേശു രക്ഷിപ്പാർ என்று சொன்னதினால யாரும் நம்ப போறதில்லை. പക്ഷേ യേശു എന്നെ എങ്ങനെ രക്ഷിച്ചു എന്നുള്ളത് പറയുമ്പോൾ അവർ വിശ്വസിക്കാനിടയായി. യേശു என்னை எவ்விதமாய் ரட்சித்தார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. അങ്ങനെ അനുഭവം കൂടെ കൂട്ടിക്കലർത്തി താൻ പറഞ്ഞപ്പോൾ ജനങ്ങളുടെ ഹൃദയം ഇളകാൻ തുടങ്ങി, അവരവർ മാനസാന്തരപ്പെടാൻ തുടങ്ങി. அவ்விதமாக தன்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து அவன் சுவிசேஷத்தை சொன்ன துவங்கின பொழுது ஜனங்களுடைய இருதயம் மனம் திரும்ப துவங்கினது. എവിടെയൊക്കെയോ ഒരു പ്രവൃത്തി ആരംഭിക്കുന്നു, எங்கெல்லாமோ சில கிரியைகள் துவங்குகிறது. അതിന്റെ തെളിവ് താഴോട്ട് വായിക്കുമ്പോൾ നമുക്ക് കാണാൻ പറ്റും. அதற்குரிய அடையாளத்தை நாம் கீழே வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும்.
ഈ കാര്യം അന്ന് നമുക്ക് പിന്നീട് പഠിക്കാമെങ്കിലും ഈ കാര്യം യോന പോയി പറയുമ്പോൾ നിനവേ രക്ഷിക്കപ്പെടണം, നശിക്കാൻ പോകുന്നു എന്ന് പറഞ്ഞപ്പോൾ കേട്ടവർ ഇത് വിളംബരം ചെയ്യാൻ തുടങ്ങി. யோனா போய் நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்றெல்லாம் இந்த செய்தியை சொன்ன பொழுது இதை கேட்கிற ஒவ்வொருவருமே அதை விளம்பரப்படுத்த துவங்கினார். അങ്ങനെ വിളംബരം ചെയ്താണ് രാജാവിന്റെ കാതുകളിൽ ഈ വിഷയം ധ്വനിച്ചത്. அவ்விதமாக இந்த செய்தி பேசப்பட தான் இந்த செய்தி நினைவேயின் ராஜாவுக்கு எட்டினது என்று பார்க்கிறோம். യോന ഡയറക്റ്റ് പോയി രാജാവിനോട് പറഞ്ഞതല്ല, ഇത് കേട്ടവർ അറിഞ്ഞതാണ് രാജാവ്. யோனா ராஜாவினுடைய காதில் போய் நேரடியாக சொல்லவில்லை. இந்த செய்தியை கேட்டவர்கள் ஒருவருக்கொருவர் விளம்பரப்படுத்தி சொல்லி அது ராஜாவின் காது வரை അപ്പോൾ எட்டிவிட்டது. തന്റെ ജീവിതത്തിൽ പറഞ്ഞിരുന്നതായ ദൈവിക കൽപ്പനയും അവർക്ക് സംഭവിക്കാൻ പോകുന്നതും തന്റെ ജീവിതത്തിലെ അനുഭവം കൂടെ കൂട്ടിക്കലർത്തിയപ്പോൾ അവരവർ വിശ്വസിക്കുകയും അവിടെ നിന്ന് അനേകരോട് പറയുവാനും ഇടയായി തീർന്നു. எனவே தன்னுடைய அனுபவத்தையும் தனக்கு நேரிட்டதான காரியத்தையும் கர்த்தர் சொன்ன வார்த்தையும் எல்லாவற்றையும் கலந்து அவன் பேசின பொழுது அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை திரும்ப ஆரம்பித்தார்கள். യോനയുടെ ദൗത്യമെങ്കിൽ இதுதான் யோனாவின் ஊழியமானால் നമ്മുടെ ദൗത്യവും ഇത് തന്നെയാണ്. நம்முடைய ஊழியமும் இதுதான். ഇത് തന്നെയാണ് നാം ചെയ്യേണ്ടത്. இதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். സുവിശേഷം പറയുമ്പോൾ യേശു രക്ഷിക്കുന്നു എന്ന് പറയുമ്പോൾ നമ്മുടെ അനുഭവം, രോഗത്തിൽ നിന്ന് സൗഖ്യമായ വിഷയം, ഭൂതത്തിൽ നിന്ന് ശാന്തി നേടിയ വിഷയം, ഈ വിഷയങ്ങളൊക്കെ കൂട്ടിക്കലർത്തി നാം പറയണം. இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நம் சௌக்கியம் பெற்ற காரியங்களையும் பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட விஷயங்களையும் நாம் சேர்த்து நம்முடைய அனுபவங்களையும் சேர்த்து நாம் பேச வேண்டும். അനുഭവം പറയുമ്പോഴാണ് അതിനെ ഖണ്ഡിക്കാൻ ആർക്കും പറ്റത്തില്ല. அனுபவத்தை யாராலும் அதை மறுக்க முடியாது. കാരണം രോഗശാന്തിയിലൂടെയാണ് യേശുവിനെ കണ്ടെത്തിയതെങ്കിൽ, நீங்கள் ஆண்டவருடைய சுகத்தின் மூலமாக தான் கர்த்தரை கண்டீர்களேயானால், പിശാചിന്റെ പീഡയിൽ നിന്നാണ് നിങ്ങൾ വിടുവിക്കപ്പെട്ടതെങ്കിൽ, பிசாசின் பிடியிலிருந்து தான் நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ഇത് മറ്റുള്ളവരോട് പറയുമ്പോൾ അവർ വിശ്വസിക്കും. இதை நீங்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லும்போது ഇല്ല, അങ്ങനെയല്ല, ചുമ്മാതാണെന്ന് പറയാൻ പറ്റത്തില്ല. കാരണം സാക്ഷികളുണ്ട് നമ്മുടെ മുമ്പിൽ. ஏனென்றால் இல்லை சும்மா சொல்லுகிறேன் என்று சொல்ல முடியாது. காரணம், உங்களை சுற்றிலும் சில சாட்சிகள் இருக்கிறார். നിങ്ങൾ വിടുവിക്കപ്പെട്ടത് മറ്റുള്ളവർ കണ്ടതാണ്. நீங்கள் விடுவிக்கப்பட்டதை மற்றவர்கள் பார்த்திருக்கிறார். മറ്റുള്ളവർക്ക് അറിയാം ഇവർ എങ്ങനെ രക്ഷിക്കപ്പെട്ടു എന്നുള്ളത്. மற்றவர்களுக்கு தெரியும் இவர்கள் எவ்விதமாக രക്ഷിക്കപ്പെട്ടാர்கள் என்பது. ദേശത്തിൽ അവരുടെ ഗ്രാമത്തിൽ പൈശാചികമായിട്ടുള്ള അനുഭവത്തിലൂടെ ജീവിച്ചു വന്നവളാണ് അവൻ പ്രിയ സഹോദരി. அவர்களுடைய கிராமத்திலே பிசாசின் பிடியில் பலவிதமான காரியங்களை செய்து வாழ்ந்து வந்த ஒரு அனுபவத்தில் இருந்தவர். അവിടെ നിന്നാണ് യേശു കർത്താവ് അവരെ വിടുവിച്ചത്. அங்கிருந்துதான் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார். തികച്ചും പൈശാചികമായിട്ടുള്ള പ്രവൃത്തികളാണ് താൻ ജീവിച്ചതെന്ന് ആ ഗ്രാമത്തിലുള്ളവർക്കെല്ലാം അറിയാം. மிகவும் பிசாசினுடைய பந்தனத்துக்குள்ளே வாழ்ந்தார்கள் என்பதை அந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் அறிந்திருக்கிறார்கள். തന്റെ ജീവിതത്തിൽ അനുഭവിക്കുന്ന സന്തോഷവും സമാധാനവും എല്ലാവർക്കും അറിയാം, ഗ്രാമത്തിലുള്ളവർക്കെല്ലാം അറിയാം. இப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலும் அனுபவிக்கிறதான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் அறிவார்கள். ഇങ്ങനെ എന്നെ യേശു വിടുവിച്ചു എന്ന് തന്റെ ഗ്രാമത്തിൽ സുവിശേഷം പറയുമ്പോൾ ആർക്കും ആ അനുഭവത്തെ കണ്ണിക്കാൻ പറ്റുകയില്ല. எனவே இவ்விதமாக ஆண்டவர் இந்த நிலையிலிருந்து என்னை ரட்சித்தார் என்று சொல்லும் பொழுது யாராலும் அதை மறுக்க முடியாது. ഇതേ അവസ്ഥയിലൂടെ കടന്നു പോകുന്നവർക്ക് അവർ അനുഭവിച്ചതായ ആ വ്യഥകൾ അതൊരു അനുഗ്രഹമായി മാറും. இதே போன்றதான அனுபவத்தில் கடந்து போகிறதான மக்களுக்கு அவர்கள் அனுபவித்ததான வேதனைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே விடுதலைக்கு காரணமாக. അപ്പോൾ ചില അനുഭവങ്ങൾ എന്താണ്? அப்படி என்றால் சில அனுபவங்கள் என்னவாக இருக்கிறது? നല്ലതാണ്, அது നന്മയ്ക്കാக இருக்கிறது. നാം അനുഭവിക്കുന്ന അനുഭവിച്ച ചില വിഷയങ്ങൾ, ചില വിടുതലുകൾ, ഇതൊക്കെ നമുക്ക് സുവിശേഷം പറയുന്നതിന് നല്ല സപ്പോർട്ട് തരുന്ന വിഷയങ്ങളാണ്. நாம் அனுபவிக்கிறதான சில விஷயங்கள் எல்லாம் தேசம் சொல்லுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிறதான காரியங்களாய். പാപത്തിൽ ജീവിച്ചിരുന്നു, ഇപ്പോൾ ഞാൻ പാപിയല്ല എന്ന് നമുക്ക് വിളിച്ചു പറയണമെങ്കിൽ കഴിഞ്ഞ നാളുകളിൽ പാപത്തിൽ നിന്ന് വിടുവിച്ച യേശുവിനെ നമുക്ക് ഉയർത്തി പറയാൻ കഴിയും. അത് മുഖാന്തരമായി பாவத்திலிருந்து வாழ்ந்து வந்தேன், இப்பொழுது நான் பாவத்திலிருந்து இயேசுவால் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நாம் சொல்வதற்கு கடந்த நாட்களில் கடந்து வந்த பாதையை நாம் சொல்ல வேண்டி வருகிறது. നിനവയിൽ പോയി യോന പറഞ്ഞ സുവിശേഷം എന്താണ്? ഉന്മൂലമാകാൻ പോകുന്നു, 40 ദിവസം കഴിഞ്ഞാൽ ഈ പട്ടണം അഴിഞ്ഞു പോകും, നശിച്ചു പോകും. நினைவேவில் யோனா போய் சொன்னதான செய்தி என்ன? இன்னும் 40 நாள் உண்டு, நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லுகிறார். അതുകൊണ്ട് അവിടെ നമുക്ക് മനസ്സിലാക്കുവാൻ കഴിയുന്നത് നിനവേ എന്ന പട്ടണം ശാശ്വതമല്ല, അത് നശിപ്പിക്കപ്പെടാൻ പോകുന്നു. எனவே
அங்கே ஒன்றை புரிந்து கொள்கிறோம். நினைவே என்றதான பட்டணம் நிரந்தரமான பட்டணம் அல்ல, அது கவிழ்க்கப்பட்டு போக போகிறது. നമുക്കുള്ള സുവിശേഷം എന്താണ്? നാം പറയാൻ കഴിയുന്ന സുവിശേഷം എന്താണ്? நாம் சொல்ல முடிகிறதான சுவிசேஷம் என்ன? ഈ ലോകം ശാശ്വതമല്ല, இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. അതുകൊണ്ട് മാനസാന്തരപ്പെടണം. எனவே மனம் திரும்புங்கள். എന്നും ഈ ലോകം ഇങ്ങനെ തന്നെ ഇരിക്കുമെന്ന് പറയാൻ പറ്റില്ല. என்றைக்கும் இந்த உலகம் இப்படியே இருக்கிறதும் ഈ இருக்கும் என்று சொல்ல ലോകം முடியாது. നശിച്ചു പോകും. இந்த உலகம் அழிந்து போகும். അപ്പോൾ നിങ്ങളുടെ ആത്മാവ് എവിടേക്ക് പോകും എന്നുള്ളതാണ് വിഷയം. அப்பொழுது உங்களுடைய ஆத்துமா எங்கே போகும் என்பதுதான் கேள்வி. സുവിശേഷം പറയുന്ന എല്ലാവരും മാനസാന്തരപ്പെട്ട് സുവിശേഷത്തിൽ വിശ്വസിക്കണം. வசனம் சொல்கிறது எல்லாரும் மனம் திரும்பி சுவிசேஷத்தில் விசுவாசிக்க வேண்டும். നമുക്കുള്ള സുവിശേഷം എന്താണ്? നാം പറയേണ്ട സുവിശേഷം എന്താണ്? நாம் சொல்ல வேண்டிய சுவிசேஷம் என்ன? ഈ ലോകം ശാശ്വതമല്ല, இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, എല്ലാം നശിച്ചു പോകും, எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். നമ്മുടെ മരണം സംഭവിക്കും, நமக்கு மரணம் சம்பவிக்கும். ഇല്ലെങ്കിൽ കർത്താവിന്റെ വരവുണ്ടാകും. இல்லை என்றால் கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ഇതിനു ശേഷം നമുക്കൊരു ജീവിതമുണ്ട്. இதற்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. പലരും വിശ്വസിക്കുന്നത് മരണത്തോടെ ഈ ലോകം അവസാനിക്കും. பலரும் விதமாய் நினைக்கிறார்கள் மரணத்தோடு இந்த வாழ்க்கை முடிந்து போகும். പക്ഷെ നമുക്ക് മരണത്തോടെ അവസാനിക്കുകയില്ല, മരണത്തിൽ നിന്ന് മറ്റൊരു ജീവിതം ആരംഭിക്കുകയാണ്. எனவே மரணத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை, மரணத்திலிருந்து இன்னொரு வாழ்க்கை துவங்குகிறது. ഈ മരണത്തിൽ നിന്ന് ആരംഭിക്കുന്ന ഈ സ്വർഗീയ സന്തോഷത്തിലേക്ക് പ്രവേശിക്കണമെങ്കിൽ இந்த மரணத்திலிருந்து மீண்டுமாய் துவங்குகிற அந்த வாழ்க்கையின் அந்த பரலோக சந்தோஷத்துக்குள் நீங்கள் வர வேண்டும் என்றால் കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൽ വിശ്വസിക്കണം. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். വചനം പറയുന്നു അപ്പോസ്തലപ്രവൃത്തി 4:12 அப்போஸ்தலர் 4:12 வசனம் சொல்லுகிறது, മറ്റൊരുത്തനിലും രക്ഷയില്ല, மற்றொருவரிலும் രക്ഷിപ്പില്ല, നാം രക്ഷിക്കപ്പെടുവാൻ ആകാശത്തിന്റെ കീഴിൽ ഭൂമിക്ക് വീതെ നൽകപ്പെട്ട വേറെ ഒരു നാമവുമില്ല. மனிதன் രക്ഷിക്കപ്പെടുவதற்கு வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே கொடுக்கப்பட்ட வேறொரு நாமம் இல்லை. നാം പറയേണ്ട സുവിശേഷം എന്താണ്? நாம் சொல்ல வேண்டிய சுவிசேஷம் മറ്റൊരുത്തനിലും രക്ഷയില്ല, வேறொருவரிலும் ரட்சிப்பு இல்லை. ആരെ കൊണ്ടും ഒരാത്മാവിനെയും രക്ഷിക്കുവാൻ കഴിയുകയില്ല. யாரினாலும் ஒரு ஆத்மாவையும் ரட்சிக்க முடியாது. കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൽ വിശ്വസിക്കുന്നവർക്ക് മാത്രമേ പിതാവ് ഒരുക്കിയിരിക്കുന്ന നിത്യഭവനം ലഭിക്കുകയുള്ളൂ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிற அந்த நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். നിനവേ പട്ടണമേ, നിനവേ പട്ടണ നിവാസികളെ, നിങ്ങൾ രക്ഷിക്കപ്പെട്ടില്ല എങ്കിൽ, நினைவே பட்டணமே, நினைவே பட்டணத்து ஜனங்களே, நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால், നിങ്ങൾ മാനസാന്തരപ്പെട്ടില്ല എങ്കിൽ, நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால், ഇനി 40 ദിവസം മാത്രമേ നിങ്ങളുടെ മുമ്പിലുള്ളൂ. இனி 40 நாட்கள் மட்டுமே உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. അപ്പോൾ എല്ലാം അവസാനിപ്പിക്കും. அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும். നിങ്ങൾ നിങ്ങളുടെ പാപത്തിൽ തുടരാൻ പാടില്ല. நீங்கள் உங்கள் பாவத்தை தொடர்ந்து கொண்டிருக்க கூடாது. പാപി സ്വർഗ്ഗത്തിൽ പോകില്ല. பாவி பரலோக ராஜ்யத்தில் നിങ്ങൾ பிரவேசிப்பதில்லை. നശിച്ചു പോകും, നരകത്തിൽ നിങ്ങളുടെ ജീവിതം അവസാനിക്കും. நீங்கள் அழிந்து போவீர்கள், நரகத்தில் உங்களுடைய வாழ்க்கை அழிக்கும். ഇന്ന് നാം പറയേണ്ട സുവിശേഷവും ഇത് തന്നെയാണ്. இன்றைக்கும் நாம் சொல்ல வேண்டிய சுவிசேஷம் നിങ്ങളുടെ இதுதான். പാപത്തിൽ നിങ്ങൾ തുടർന്ന് ജീവിക്കരുത്. உங்களுடைய பாவத்தில் நீங்கள் தொடர்ந்து ഒരു வாழக்கூடாது. പാപിക്ക് സ്വർഗ്ഗത്തിലേക്ക് പ്രവേശിക്കുവാൻ കഴിയില്ല. ஒரு பாவியும் பரலோகத்தில் பிரவேசிக்க നിങ്ങളുടെ முடியாது. പാപത്തെ വിട്ട് മാനസാന്തരപ്പെട്ടില്ല എങ്കിൽ നിങ്ങൾ നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ നരകത്തിലേക്ക് പോകേണ്ടി വരും. இப்போ நீங்கள் பாவத்தை விட்டு மரணம் திரும்பாமல் இருந்தால் நீங்கள் நரகத்தில் பிரவேசிக்க வேண்டி வரும். മരണശേഷം ഒരു ജീവിതമുണ്ട്. மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ സ്വീകരിച്ച്, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, അവന്റെ രക്തത്തിൽ വിശ്വസിച്ച്, அவருடைய இரத்தத்தில் விசுவாசித்து, അവന്റെ ഉയർത്തെഴുന്നേൽപ്പിൽ വിശ്വസിച്ച്, அவருடைய உயிர்த்தெழுதலில் விசுவாசித்து, ആ പിതാവായ ദൈവം നമുക്ക് ഒരുക്കിയിരിക്കുന്ന നിത്യവാസ സ്ഥലത്തെ കുറിച്ച് വിശ്വസിച്ച്, அவர் இந்த பிதாவாகிய தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிற நித்திய வாசஸ்தலத்தை விசுவாசித்து, ഇതൊക്കെ വിശ്വസിച്ചിട്ട് നാം കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ സ്വീകരിച്ചത്. இதை எல்லாவற்றையும் விசுவாசித்தபடினாலே தான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ഈ ஏற்றுக்கொண்டோம். നിത്യഭവനത്തിലേക്ക് ഇനിയും ചേർക്കപ്പെടാത്ത അനേകരുണ്ട്. இந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக இனியும் சேர்க்கப்பட முடியாமல் அநேகர் இருக்கிறார்கள். ജീവന്റെ പുസ്തകത്തിൽ പേരെഴുതിയിട്ടില്ലാത്ത അനേകരുണ്ട്. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத அநேகர் ഈ இருக்கிறார்கள். ജീവന്റെ പുസ്തകത്തിൽ പേരെഴുതപ്പെടാത്ത ഏവനെയും തീപ്പൊയ്കയിൽ തള്ളിയിടും എന്ന് തിരുവചനം പറയുന്നു. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத எவனும் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான் என்று வசனம் ഇത് சொல்லுகிறது. എപ്പോൾ സംഭവിക്കും എന്നുള്ളത് നമുക്കറിയില്ല. இது எப்பொழுது சம்பவிக்கும் என்று நமக்கு தெரியாது. ഏതു നിമിഷത്തിലും അത് സംഭവിക്കാം. இது எந்த நிமிடத்திலும் சம்பவிக்கலாம். ഇനി നമുക്ക് കാലം അധികം താമസിക്കുകയില്ല. இனி காலம்
காலம் செல்லாது. നാം പറയേണ്ട സുവിശേഷം എന്താണ്? நாம் சொல்ல வேண்டிய சுவிசேஷம் என்ன? നമ്മുടെ സ്വന്തം ബന്ധമിത്രാദികൾ നശിച്ചു പോയിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ, நம்முடைய சொந்த பந்தங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். നിനവയോട് സുവിശേഷം പറയുവാൻ വേഗത്തിൽ പുറപ്പെട്ട യോനയെ പോലെ நினைவேவுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேகத்தில் புறப்பட்டு சென்ற யோனாவை போல നാമും വേഗത്തിൽ പുറപ്പെടേണ്ട കാലമായി. நாமும் மிக சீக்கிரமாக வேகமாக புறப்பட வேண்டிய காலம் മറ്റുള്ളവരോട് നമുക്ക് வந்திருக்கிறது. ചോദിക്കാം, நாம் மற்றவர்களிடத்தில் கேட்போம், ഇന്നു നീ മരിച്ചാൽ നിന്റെ ആത്മാവ് എവിടെ പോകും? இன்றைக்கு நீ மரித்தால் உன்னுடைய ஆத்மா அங்கே போகும். നാളെ നീ എവിടെ എത്തും? நாளைக்கு நீ எங்கே போவாய்? ഇന്ന് നിന്റെ ജീവിതം അവസാനിച്ചാൽ இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை அழிந்து போகும். നിന്റെ ആത്മാവ് എവിടെ പോകും? உன்னுடைய ஆத்மா அங்கே போகும். 1995 ജനുവരി 1-ാം തീയതി 1995 ஜனவரி 1-ஆம் தேதி ദൈവത്തിന്റെ ആത്മാവ് എന്നോട് ചോദിച്ചൊരു ചോദ്യമാണിത്. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் கேட்ட கேள்விதான் இது. എന്റെ മാതാപിതാക്കൾ രക്ഷിക്കപ്പെട്ട് സ്നാനപ്പെടുന്ന ആ ദിവസം, என்னுடைய தாய் பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த நாளிலே 95 ജനുവരി 1-ാം തീയതിയാണ് അവർ സ്നാനപ്പെട്ടത്. 1995 ஜனவரி 1-ஆம் தேதி அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறார். ആ സ്നാനക്കുളത്തിൽ നിൽക്കുമ്പോൾ ദൈവദാസൻ ഒരു ചോദ്യം ഇങ്ങനെ ചോദിച്ചു. അവരെ സ്നാനപ്പെടുത്തിയതിനു ശേഷം அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு அந்த ஊழியர் விதமாய் ஒரு கேள்வி எழுப்பினார். அந்த குளத்தில் இருந்து கொண்டு കരമുയർത്തി ഇങ്ങനെ ചോദിച്ചു, அவர் தன்னுடைய கரத்தை உயர்த்தி விதமாய் சொன்னார், നിന്റെ നിത്യത നീ ഉറപ്പാക്കിയിട്ടുണ്ടോ? உன்னுடைய நித்தியத்தை நீ உறுதி செய்திருக்கிறாய். ഇന്നു നീ മരിച്ചാൽ നിന്റെ ആത്മാവ് എവിടെയാകും? இன்றைக்கு நீ மரித்தால் நீ எங்கே போவாய்? യേശു കർത്താവിനെ സ്വന്തം രക്ഷകനായി സ്വീകരിക്കാത്ത ഒരുവനും നിത്യതയിലേക്ക് പ്രവേശിപ്പാൻ കഴിയില്ല. கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒருவரும் நித்தியத்தில் பிரவேசிப்பதில்லை. ഇന്ന് നിന്റെ നിത്യത ഉറപ്പാക്കിയില്ല എങ്കിൽ നിന്റെ നിത്യത നരകത്തിലായിരിക്കും. இன்று உன்னுடைய நித்தியத்தை நீ உறுதி செய்யவில்லை என்றால் உன்னுடைய நித்தியம் நரகத்திലായിരിക്കും. യേശു കർത്താവിനെ രക്ഷകനായി സ്വീകരിച്ചിട്ടുണ്ടോ എന്ന് ഉറക്ക ശബ്ദത്തോടെ അദ്ദേഹം അവിടെ നിന്ന് വിളിച്ചു ചോദിച്ചു. கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்று அவர் சத்தமாய் கேள்வி எழுப்பினார். ഇത് കാഹളം ധ്വനിക്കുന്നത് പോലെ എന്റെ കാതുകളിൽ இது ஒரு எக்கால சத்தத்தை போல என்னுடைய காதுகளில் துணித்தது. ഒരിക്കലും രക്ഷിക്കപ്പെടുവാൻ ഇഷ്ടമുള്ള ഒരു വ്യക്തിയായിരുന്നില്ല ഞാൻ. ஒருபோதும் ரட்சிக்கப்படுவதற்கு நான் விரும்பாத ஒரு நபராயிருந்தேன். എന്റെ മാതാപിതാക്കളുടെ സ്നാനത്തിൽ കടന്നു പോകുമ്പോൾ, என்னுடைய பெற்றோர்கள் ஞான ஸ்நானத்துக்காக போகும்பொழுது എനിക്ക് അവരോട് കൂടെ പോകുന്നത് ഭയങ്കര നാണക്കേടായിരുന്നു. அவர்களோடு கூட நான் போவதற்கு மிக வெட்கப்படுகிறவளாயிருந்தேன். അകലം വിട്ട് പിൻചെന്ന പത്രോസിനെ പോലെ മാതാപിതാക്കൾ മുന്നേ പോകുന്നു, ചർച്ചുകാരെല്ലാം മുന്നേ പോകുന്നു. தூரத்தில் பின்தொடர்ந்த பேதுருவை போல பெற்றோர்கள் போகிறார்கள், சபையாரெல்லாம் அவர்களுக்கு பின்னே நடக்கிறார்கள். ഇവരുടെ സ്നാനം എനിക്ക് കാണണം, എന്നെ നിർബന്ധിച്ചു കൊണ്ടുപോവുകയാണ് ഇവർ. இவர்கள் ஞானஸ்நானம் எடுப்பதை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக என்னை கட்டாயப்படுத்தி அழைத்து கொண்டு போகிறார்கள். അപ്പോൾ ഒരു നാമധേയ സഭയിലാണ് പോകുന്നതെങ്കിലും യേശു ക്രിസ്തുവിനെ കുറിച്ചുള്ള രക്ഷയോ സ്നാനത്തെ കുറിച്ചുള്ള അറിവൊന്നും വന്നില്ലായിരുന്നു. ஒரு பேர் கிறிஸ்தவ சபையில் நான் பங்கெடுத்துக் கொண்டிருந்தாலும் ரட்சிப்பை குறித்தோ ஞானஸ்நானத்தை குறித்தோ ஆண்டவரை குறித்ததான அறிவற்றவளாக நான் പക്ഷെ ശരിയായിട്ടുള്ള ഭക്തിയുണ്ട്, തിരുവചനം നന്നായി വായിക്കും, எனவே பக்தியுள்ளவளாயிருந்தேன், நான் வசனத்தை வாசிக்கிறவளாயிருந்தேன், പാട്ട് എല്ലാം ഉണ്ട്, ഒന്നിനും കുറവില്ല. പക്ഷെ യേശുവിലൂടെയുള്ള രക്ഷ എന്തെന്ന് അറിയത്തില്ലായിരുന്നു. பாட்டு காரியங்கள் கொயர் எல்லாவற்றிலும் இருந்தேன், ஆனால் இயேசுவின் மூலம் இருக்கிறதான ரட்சிப்பை நான் புரிந்து கொள்ளவில்லை. സ്നാനം സത്യമാണെന്ന് അറിയത്തില്ലായിരുന്നു. ஞான ஸ்நானம் ஒரு முக்கிய சத்தியம் என்பதை நான் സ്നാനത്തെ புரியாமல் കുറിച്ച് இருந்தேன். കേട്ടിട്ടുണ്ടെങ്കിലും ഇതാണ് യഥാർത്ഥ സ്നാനം എന്നുള്ളത് അറിയത്തില്ലായിരുന്നു. ஞான ஸ்நானத்தை குறித்து கேள்விப்பட்டிருந்தாலும் இதுதான் உண்மையான ஞான ஸ்நானம் என்பதை நான் புரியாமல் இருந்தேன். 95 ജനുവരി 1-ാം തീയതി ദൈവദാസൻ ഇങ്ങനെ വെള്ളത്തിൽ നിന്ന് വിളിച്ചു പറഞ്ഞപ്പോൾ, அந்த குளத்தில் இருந்து கொண்டு அந்த ஊழியர் 1995 ஜனவரி 1-ஆம் தேதி அவ்விதமாய் அவர் கேட்டபொழுது ദൂരെ മാറി നിന്ന് കേൾക്കാൻ പോയ ഞാൻ, தூரத்தில் நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த நான், ദൈവം ഈ ശബ്ദം എന്റെ കാതുകളിലേക്ക് ധ്വനിച്ചപ്പോൾ എന്റെ സമാധാനം നഷ്ടമായി. ஆண்டவர் இந்த சத்தத்தை என்னுடைய செவிகளிலே முழங்கச் செய்த பொழுது என்னுடைய சமாதானத்தை ആ ദൈവദാസൻ ഞാൻ കേൾക്കുവാനായിട്ടാണ് വീണ്ടും 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 ഇത് ആവർത്തിച്ചത്. அந்த ஊழியர் நான் கேட்பதற்காகவே மீண்டும் மீண்டும் இந்த சத்தத்தை കാരണം கொடுத்தார். ഇവരെല്ലാം കൂടെ എന്നെ നിർബന്ധിച്ചു കൊണ്ടുപോയതാണ്. காரணம் இவர்கள் எல்லாரும் என்னை வற்புறுத்தி அழைத்து கொண்டு போனார்கள். ഇത് കാണാൻ വേണ്ടി കൊണ്ടുപോയി, ഒന്ന് വന്ന് കണ്ടാ മതി എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് நீ வந்து இதை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். ഞാനിങ്ങനെ വളരെ ദൂരത്തിൽ ഇങ്ങനെ പോയിക്കൊണ്ടിരിക്കുക. എനിക്ക് ഇവരുടെ കൂടെ പോകാൻ നാണക്കേട്. நான் தூரத்தில் பின்தொடர்ந்து கொண்டேன், அவர்களோடு கூட நிற்க எனக்கு കാരണം மனதில்லை. നാട്ടിലൊക്കെ പണ്ട് ഈ ഡ്രം അടിച്ചിങ്ങനെ പോകുമായിരുന്നു. ஏனென்றால் அந்த நாட்களிலே ஞானஸ்நானத்துக்கு கொண்டு போகிறவர்களை ட்ரம் அடித்து அங்கே நடந்த விதமாய் പാട്ടുപാടി ഏകദേശം 1-2 കിലോമീറ്റർ യാത്ര ചെയ്താണ് സ്നാനക്കുളത്തിലേക്ക് കൊണ്ടുപോകുന്നത്, നദിയിലേക്ക് കൊണ്ടുപോകുന്നത്. பாடி அவ்விதமாய் யாத்திரை செய்து நடந்து போவார்கள் வழியிலே. പക്ഷെ എനിക്ക് ഇവരുടെ പുറകെ പോകാൻ ഭയങ്കര നാണക്കേടാണെങ്കിൽ ഞാനിങ്ങനെ പുറകെ പോയിക്കൊണ്ടിരിക്കും. எனவே அவர்களோடு கூட நடந்து போவதற்கு எனக்கு வெட்கம்.
ആ സമയത്ത് ദൈവദാസൻ അവൻ ഈ നദിയിൽ നിന്ന് വിളിച്ചു പറഞ്ഞ ശബ്ദം എന്റെ സമാധാനം നഷ്ടപ്പെടുത്തി. அந்த குளத்திலிருந்து அவர் சொன்னதான அந்த சப்தமானது, இந்த வார்த்தையான என்னுடைய சமாதானம், എന്റെ കാതുകളിൽ വീണ്ടും വീണ്ടും ധ്വനിക്കുന്ന ശബ്ദം, என்னுடைய செவிகளில் மீண்டும் மீண்டுமாய் இது துணித்தது. ഇന്ന് നീ മരിച്ചാൽ നിന്റെ നിത്യത എവിടെയാണ്? இன்றைக்கு நீ மரித்தால் உன்னுடைய நித்தியம் எங்கே? ഒരുപക്ഷേ ഇനി നിനക്കൊരു അവസരം ഉണ്ടാകുകയില്ല. இனி உனக்கு ஒரு வாய்ப்பு ஒருவேளை கிடைக்காமல் ഈ போகலாம். അവസരം നിനക്ക് നഷ്ടപ്പെട്ടാൽ നിന്റെ നിത്യത നഷ്ടപ്പെടും. നാളെ നീ ഒരുപക്ഷേ നിത്യത നരകത്തിലായിരിക്കും എന്ന് വിളിച്ചു പറഞ്ഞു. இந்த ஒரு தருணத்தை நீ நஷ்டப்படுத்தினால் உன்னுடைய நித்தியம் நஷ்டப்படும், ஒருவேளை உன்னுடைய நித்தியம் நரகத்திலாயிருக்கும் என்று சொன்னார். സക്കറിയ എന്ന് പറയുന്ന ആ ദൈവദാസനെ ഓർത്ത് ഞാൻ ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുകയാണ്. பாஸ்டர் சக்கரியா என்று சொல்லுகிற அந்த ஊழியரை நினைத்து நான் கர்த்தரை ഈ യോനയെ പോലെ അന്നത്തെ ദിവസം നിലവിളിച്ചു വളരെ ഭാരത്തോടെ വിളിച്ചു പറഞ്ഞതുകൊണ്ട് എന്റെ രക്ഷയ്ക്ക് അത് കാരണമായി. இந்த யோனாவை போல அன்றைக்கு அவர் மிகுந்த பாரத்தோடு அந்த வார்த்தைகளை சொன்னதினாலே அது என்னுடைய ரட்சிப்புக்கு അന്നേ காரணமானது. ദിവസം ഉച്ചയ്ക്ക് 1 മണിക്ക് ആരാധന കഴിഞ്ഞു. அன்றைக்கு மதியம் 1 மணிக்கு அந்த ஆராதனை முடிந்தது. അതിനുശേഷം ഞാനും മാതാപിതാക്കളുമായി വീട്ടിലേക്ക് കടന്നു വന്നു. அதற்கு பிறகு என்னுடைய பெற்றோர்களோடு சேர்ந்து நான் வீட்டுக்கு வந்தேன். ഹൃദയത്തിനകത്തളത്തിൽ ഒരു ഭ്രാന്തിയെ പോലെ മനസ്സമാധാനമില്ലാതെ സമാധാനം നഷ്ടപ്പെട്ട അവസ്ഥയിൽ ഞാനായി. இருதயத்தின் உள்ளே ஒரு பைத்தியக்காரியை போல சமாதானத்தை இழந்தவளாக நான் നിന്റെ காணப்பட்டேன். നിത്യത എവിടെ? உன்னுடைய நித்தியம் எங்கே? ഇന്ന് നീ മരിച്ചാൽ നീ എവിടെ പോകും? இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவாய்? എനിക്ക് ആ നിത്യതയെ കുറിച്ചുള്ള ഭയങ്കരമായിട്ടൊരു ഭാരം അകത്ത് കടന്നു വന്നു. அந்த நித்தியத்தை குறித்ததான ஒரு பாரம் என்னுடைய இருதயத்தில் അയ്യോ, வந்தது. ഞാൻ എവിടെയാണ് എന്റെ അവസാനമാകാൻ പോകുന്നത്? என்னுடைய வாழ்க்கை எங்கே முடிய போகிறது? എനിക്ക് സ്വർഗത്തിലേക്ക് പ്രവേശനമില്ലേ എന്നൊരു ചോദ്യം എന്റെ ഹൃദയത്തിൽ ആഞ്ഞടിച്ചു. பரலோகத்தில் எனக்கு பிரவேசனம் இல்லையே என்கிறதான ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. ദൈവദാസൻ പ്രസംഗിച്ചപ്പോൾ, ആരാധനയ്ക്ക് പ്രസംഗിച്ചപ്പോൾ ഇങ്ങനെ പറഞ്ഞു. ആരാധനയിൽ അവർ പ്രസംഗം பண்ணி பொழுது വിധമായി சொன்னார். എന്റെ മാതാപിതാക്കൾ പറയുകയാണ്, സ്നാനപ്പെട്ടത് നിങ്ങളിൽ ദൈവം പ്രസാദിച്ചു. ഇന്ന് നിങ്ങളുടെ പേര് ജീവന്റെ പുസ്തകത്തിൽ എഴുതി എല്ലാ കാര്യം നിങ്ങൾ ഉറപ്പാക്കിയിരിക്കുകയാണ്. ജീവപര്യന്തം വിശ്വസ്തയോടെ ജീവിക്കുക, അപ്പോൾ നിങ്ങൾ ജീവകിരീടം അവകാശമാക്കും. எனவே நீங்கள் ஞான ஸ்நானம் எடுத்து உங்களை தீர்மானித்துக் கொண்டதினாலே இன்றைக்கு முதல் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே வாழ்நாள் எல்லாம் உண்மையாய் வாழ்ந்து உங்களுக்கான ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார். ഈ ശബ്ദം മുഴുവനും എന്നെ വല്ലാതെ ഉലച്ചു. இந்த வார்த்தைகளின் இருதயத்தை 6 മണിയായി. അന്ന് വൈകിട്ട് 6 മണിയായി. அன்றைக்கு சாயங்காலம் 6 மணியானது. എന്ത് ചെയ്യണമെന്ന് എനിക്കറിയില്ല. என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ഹൃദയം വല്ലാതെ വേദനപ്പെടാൻ തുടങ്ങി. இருதயம் வேதனைப்பட துவங்கினது. ഞാൻ എന്റെ മാതാപിതാക്കളോട് പറഞ്ഞു, நான் என்னுடைய பெற்றோரிடத்தில் சொன்னேன், ഞാൻ എന്താ ചെയ്യേണ്ടത്? നിത്യത സ്വന്തമാക്കുവാൻ ഞാൻ എന്തു ചെയ്യണം? நித்தியத்தை நான் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? നന്നായി പ്രാർത്ഥിക്കുന്ന എന്റെ ഒരു മാതാവ്, நன்றாய் ஜெபிக்கிற என்னுடைய தாய், ആ മാതാവ് എന്നോട് പറഞ്ഞു, യേശുവേ ഞാൻ നിന്റെ പൈതലാണെന്ന് പറ. அவர்கள் சொன்னார், இயேசுவே நான் உம்முடைய பிள்ளை என்று சொல். ഞാൻ അകത്തെ റൂമിലേക്ക് കടന്നുപോയി. நான் உள்ளே என்னுடைய அறைக்கு போனேன். ഞാൻ എന്റെ മുട്ടുമടക്കി, என்னுடைய முழங்காலை மடக்கி ഞാൻ എന്റെ ദൈവത്തോട് പറഞ്ഞു, കർത്താവേ ഇന്നു മുതൽ ഞാൻ അങ്ങയ്ക്ക് വേണ്ടി ജീവിക്കുവാൻ എന്നെ സമർപ്പിക്കുകയാണ്. நான் சொன்னேன், இன்று முதல் நான் என்னை உமக்காய் வாழ ஒப்புக் கொடுக்கிறேன். VBS പഠിക്കുമ്പോൾ യേശു എന്റെ രക്ഷകനാണെന്നൊക്കെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. VBS പഠിക്കും பொழுது இயேசு என்னுடைய இரட்சகர் என்றெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன். പക്ഷേ യഥാർത്ഥത്തിൽ എന്താണ് എന്നൊന്നും അറിഞ്ഞിട്ടൊന്നുമല്ല അത് പറഞ്ഞത്. உண்மையான ரட்சிப்பு என்ன என்று அறிந்து சொல்லவில்லை. പക്ഷേ 95 ജനുവരി 1 ദിവസം 1 തീയതി 1995 ജനുവരി 1 തീയതി വൈകിട്ട് 7 മണിയായപ്പോൾ, സായങ്കാലം 7 മണിയാണ് പൊழுது, എന്റെ കർത്താവിനെ ഞാൻ സ്വന്തം രക്ഷകനായി സ്വീകരിച്ചു എന്നുള്ള ഉറപ്പ് ഞാൻ നേടിയെടുത്തു. என்னுடைய கர்த்தரை நான் என்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன் என்றதான உறுதி எனக்குள்ளே ആ ഉറപ്പ് വന്നപ്പോൾ എന്റെ ഹൃദയം എത്ര വേദനിച്ചോ അതുപോലെ സന്തോഷിക്കുവാൻ തുടങ്ങി. அந்த உறுதி எனக்குள்ளே வந்த பொழுது என்னுடைய இருதயம் எவ்வளவு வேதனித்ததோ அந்த அளவுக்கு என்னுடைய இருதயத்திலே சந்தோஷம் എന്റെ உண்டானது. കർത്താവിന്റെ പൈതലായി ജീവിപ്പാൻ ഞാൻ എന്നെ തന്നെ സമർപ്പിച്ചു. கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ என்னை நானே ஒப்புக் கொடுத்தேன். അന്ന് മുതൽ കർത്താവിന് വേണ്ടി ജീവിക്കുവാൻ ഞാൻ എന്നെ സമർപ്പിച്ചു കൊടുത്തു. அன்று முதல் கர்த்தருக்காய் வாழ என்னை நான் ஒப்புக் கொடுத்தேன். Praise the Lord, hallelujah. ആ സമർപ്പിച്ചു കൊടുത്തത് മുഖാന്തരം அப்படி நான் ஒப்புக் கொடுத்ததினாலே ദൈവത്തോട് എന്നെ അടുപ്പിക്കാൻ തുടങ്ങി. ஆண்டவரோடு கூட நான் நெருங்க துவங்கினேன். മാർച്ച് മാസം 31 തീയതി അഭിഷേകം പ്രാപിപ്പാൻ ദൈവം എന്നെ സഹായിച്ചു. அந்த ஆண்டு மார்ச் 31 தேதி நான் அபிஷேகத்தை മെയ് பெற்றுக்கொண்டேன். മാസം 21 തീയതി സ്നാനപ്പെടുവാൻ ദൈവം എന്നെ அதே സഹായിച്ചു. வருஷம் மே 21 தேதி நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். അതിനുശേഷം ദൈവം അനേക ദർശനങ്ങളിലൂടെ എന്നെ നടത്തി. அதற்கு பிறகு அநேக தரிசனங்களை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ശുശ്രൂഷയ്ക്ക് വേണ്ടി കർത്താവ് എന്നെ തെരഞ്ഞെടുത്തതാണെന്ന് ഉറപ്പ് കർത്താവ് എനിക്ക് തന്നു. ஊழியத்திற்காக கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ற உறுதி எனக்குள்ளே ഞാൻ கர்த்தர் தந்தார். സമർപ്പിച്ച കാര്യം, കർത്താവേ അടിയനിതാ, അടിയനെ അയക്കണമേ. நான் இவ்விதமாய் ஒப்புக் கொடுத்தேன், இதோ அடியேன் என்னை அனுப்பும் என்று சொன்னேன். പ്രിയ ദൈവ പൈതലേ,
1990 ജനുവരി 1 തീരുമാനമെടുത്ത തീരുമാനത്തിന് നിമിത്തം 1995 ജനുവരി 1 ഞാൻ എടുത്ത തീരുമാനത്തിൻപടിയെ ദൈവം തന്റെ കുഞ്ഞായി എന്നെ സ്വീകരിച്ചത് മുതൽ അന്നു മുതൽ പരിശുദ്ധാത്മാവിൽ നടത്തി വരികയാണ്. ஆண்டவருடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை பரிசுத்தாவியானவர் என்னை நடத்தி வருகிறார். നമുക്കുമുള്ള സുവിശേഷം നമ്മുടെ ദൗത്യം ഇത് തന്നെയാണ്. நமக்குடைய ஊழியமும் இதுதான். മരണത്തിനു ശേഷം മറ്റൊരു ജീവിതമുണ്ട്. மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ഇന്ന് മരണത്തിനു ശേഷം മറ്റൊരു ജീവിതമുണ്ടോ എന്ന് ചോദിച്ചാൽ പലർക്കും അറിയില്ല. மரணத்துக்கு பின் வேறொரு வாழ்க்கை இருக்கிறதா என்று கேட்டால் அநேகருக்கு தெரியவில்லை. എന്നാൽ നാം പറയണം, ஆனால் நாம் சொல்ல வேண்டும், മരണത്തിനു ശേഷം മറ്റൊരു ജീവിതമുണ്ട്. மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. മരണം വരെയാണ് മനുഷ്യന്റെ ഈ ലോക ജീവിതം. மரணம் வரையில் தான் மனிதனுடைய இவ்வுலக வாழ்க்கை. എന്നാൽ മനുഷ്യന്റെ മരണശേഷം മറ്റൊരു ലോകത്തിലേക്ക് പ്രവേശിക്കും. எனவே மனிதனுடைய மரணத்துக்கு பின் அவன் வேறொரு வாழ்க்கையில் അത് பிரவேசிக்கும். പുതിയൊരു ജീവിതത്തിന്റെ തുടക്കമായിരിക്കും. அது ஒரு புதிய ஒரு வாழ்க்கையின் துவக்கமாயிருக்க ആ வேண்டும். ജീവിതം ഒരിക്കലും അവസാനിക്കുന്നില്ല. அந்த ஒரு வாழ்க்கை ஒருபோதும் முடிந்து போவதில்லை. ദൈവവചനം അനുസരിച്ച് ജീവിക്കുന്നുവെങ്കിൽ നിത്യ 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 കാലമായി സ്വർഗ സന്തോഷത്തിൽ നമുക്ക് ജീവിക്കാം. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறீர்கள் என்றால் நித்தியமாக அந்த பரலோக சந்தோஷத்தில் பிரவேசிக்கலாம். ഒരുപക്ഷേ വചനം അനുസരിക്കാതെ ആരെങ്കിലും ജീവിക്കുന്നുണ്ടെങ്കിൽ, ஒருவேளை வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் யாராவது வாழ்கிறீர்கள் என்றால், യേശുവാണ് യഥാർത്ഥ രക്ഷകൻ എന്ന് മനസ്സിലാക്കാതെ ആരെങ്കിലും ജീവിക്കുന്നുണ്ടെങ്കിൽ, இயேசுதான் உண்மையான இரட்சகர் என்று நீங்கள் புரிந்து கொள்ளாமல் പ്രിയ സഹോദര, പ്രിയ സഹോദരി, அன்பான சகோதரனே சகோதரியே, നിത്യതയിലേക്ക് പ്രവേശിക്കുന്നത് യേശു ക്രിസ്തു എന്ന ഏക മാർഗത്തിലൂടെയാണ്. நித்தியத்திலே பிரவேசிப்பதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து என்றதான പ്രവേശിക്കേണ്ടത് இயேசுவின் மூலமாகத்தான் உள்ளே பிரவேசிக்க முடியும். ഓൺലൈനിലൂടെ എന്നെ കേൾക്കുന്ന ആരെങ്കിലും രക്ഷിക്കപ്പെട്ടിട്ടില്ല എങ്കിൽ, ஆன்லைன் மூலமாக என்னை கேட்கிற யாராவது நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்றால், യേശു കർത്താവിലൂടെയുള്ളതായ വിശ്വാസം സ്വീകരിച്ചിട്ടില്ല എങ്കിൽ, இயேசு கர்த்தரின் மூலமாய் இருக்கிறதான அந்த ரட்சிப்பின் வழியை இன்னும் நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், നിങ്ങൾ ദൈവകരങ്ങളിൽ ഒന്ന് സമർപ്പിച്ചു കൊടുത്താൽ, கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்க. യേശുവേ എന്റെ ഹൃദയത്തിൽ വരണമേ, இயேசுவே என்னுடைய இதயத்தில் வாரும், അങ്ങയെ ഞാൻ രക്ഷകനായി സ്വീകരിക്കുന്നു, உம்மை நான் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், അങ്ങന്റെ പിതാവാണ്, நீர் என்னுடைய பிதா, അങ്ങന്റെ രക്ഷകനാണ്, நீர் என்னுடைய இரட்சகர், അങ്ങനിക്ക് കാൽവരി ക്രൂശിലൂടെ അവൻ പാപത്തെ കഴുകി എന്നെ ശുദ്ധീകരിച്ചു, கல்வாரி சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக என்னுடைய பாவத்தை கழுவி ഞാൻ சுத்திகரித்திருக்கிறேன், അങ്ങയെ രക്ഷകനായി സ്വീകരിക്കുവാൻ തയ്യാറാണ്. நான் உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ഇത് ഹൃദയത്തിൽ വിശ്വസിച്ച് இதை இருதயத்தில் விசுவாசித்து വായ് കൊണ്ട് ഏറ്റുപറഞ്ഞാൽ வாயினாலே நீங்கள் அறிக்கை നിങ്ങൾ செய்கிறீர்கள், രക്ഷിക്കപ്പെടുന്നതിന് കാരണമാവും. நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். അത് മുതൽ அன்றிலிருந்து ജീവന്റെ പുസ്തകത്തിൽ നിങ്ങളുടെ പേർ എഴുതപ്പെടുകയാണ്. ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பெயர் எழுதப்படுகிறது. പ്രിയ സഹോദരങ്ങളെ, നമ്മുടെ ദൗത്യം ഇതാണ്. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஊழியம் இதுதான். യേശു ക്രിസ്തുവിലൂടെ മാത്രമേ രക്ഷയുള്ളൂ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே ரட்சிப்பு. സ്വർഗ്ഗത്തിലേക്ക് പ്രവേശിപ്പാനുള്ള വാതിൽ യേശുവാണ്. பரலோகத்துக்குள் பிரவேசிப்பதற்கான வாசல் அவராக ഈ இருக்கிறார். ലോകം നശ്വരമാണ്. இந்த உலகம் அழிந்து போகும், அது சாஸ்வதமல்ல, நிரந்தரமல்ல. അതുകൊണ്ട് മാനസാന്തരപ്പെട്ട് ജീവിക്കണം. எனவே மனம் திரும்பி நாம் வாழ வேண்டும். അതുകൊണ്ട് നമ്മുടെ ദൗത്യം നാം മറന്നു പോകരുത്. எனவே நம்முடைய ஊழியத்தை நாம் மறந்து போகக்கூடாது. യോനാ തന്നെ ഏൽപ്പിച്ചതായ ദൗത്യം നിർവഹിച്ചു. யோனா தனக்கு ஒப்பு கொடுத்ததான ஊழியத்தை அவன் நிறைவேற்றினார். അവിടെയുള്ള ജനങ്ങൾ രക്ഷിക്കപ്പെടുന്നതിന് കാരണമായി. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் നമുക്കൊരു ദൗത്യമുണ്ട്. நமக்கொரு ஊழியம் இருக்கு. കർത്താവ് എപ്പോൾ വരുമെന്ന് നമുക്കറിയില്ല. ஆண்டவர் எப்பொழுது வரப்போகிறார் நமக்கு தெரியாது. ഒരുപക്ഷെ അതിനുള്ള അവസരം നമുക്ക് ലഭിക്കാതെ പോകും. ஒருவேளை அதற்குரிய தருணம் நமக்கு கிடைக்காமல் இருக்கும். സുവിശേഷം പറയുവാനുള്ള അവസരം നമുക്ക് ഇനിയും ലഭിക്കാതെ പോകും. சுவிசேஷம் சொல்வதற்குரியதான வாய்ப்பு இன்னும் நமக்கு கிடைக்காமல் போகும். അതുകൊണ്ട് ഇനിയും രക്ഷിക്കപ്പെടുവാൻ അനേക ജനങ്ങളുണ്ട്. எனவே இன்னும் ரட்சிக்கப்படுவதற்கு அநேகர் இருக்கிறார்கள். അനേക ജനങ്ങളുണ്ട് രക്ഷിക്കപ്പെടുവാൻ. அநேகர் ஜனங்கள் இருக்கிறார்கள். യേശുവിനെ അറിയാത്ത അനേക ജനങ്ങളുണ്ട്. இன்னும் அறியாமல் அநேகர் இருக்கிறார்கள். യേശുവിനെ അറിയിക്കുവാനായി കർത്താവ് നമ്മെ തെരഞ്ഞെടുക്കുകയാണ്. இயேசுவை அறிவிப்பதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார். യോനയെ തെരഞ്ഞെടുത്ത ദൈവം നമ്മെയും തെരഞ്ഞെടുക്കുന്നു. யோனாவை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்மையும் தெரிந்தெடுத்தார். നിനവയ്ക്ക് വേണ്ടി യോനയെ കർത്താവ് തെരഞ്ഞെടുത്തെങ്കിൽ நினைவேவுக்காக யோனாவை கர்த்தர் தெரிந்திருப்பார். നമ്മുടെ ദേശത്തിന് വേണ്ടി കർത്താവ് നമ്മെ തെരഞ്ഞെടുത്തിരിക്കുകയാണ്. நம்முடைய தேசத்துக்காக கர்த்தர் நம்மையும் தெரிந்தெடுக்கும். ഘോഷിച്ച് വിളിച്ചു പറയാം, எனவே உரத்த சத்தமாய் நாம் அறிவிக்க வேண்டும், യേശുവിലൂടെയാണ് രക്ഷ. இயேசுவின் மூலமாகவே. നമ്മുടെ കണ്ണുകളെ അടയ്ക്കാൻ നമുക്ക് സമർപ്പിക്കാം. நம்முடைய கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் നമുക്കൊരു ദൗത്യമുണ്ട്. நமக்கொரு ஊழியம் இருக்கிறது. നമുക്കൊരു ദൗത്യമുണ്ട്. நமக்கொரு ஊழியம் இருக்கிறது. ലോകം നശിച്ചു പോകും. உலகம் அழிந்து போகும். ഈ ലോകം നശിച്ചു പോകും. இந்த உலகம் அழிந்து போகும். ഈ ലോകം നശിച്ചു പോകും. இந்த உலகம் அழிந்து போகும். അനേകരെ നിത്യതയിലേക്ക് എത്തിക്കുവാൻ அநேகரை நித்தியத்துக்கு நேராய் நடத்த ദൈവം നമ്മെ ക്ഷണിക്കുകയാണ്. தேவன் நம்மை அழைக்கிறார். നമ്മുടെ സമയം നഷ്ടമാക്കല്ലേ. நம்முடைய நேரத்தை வீணடிக்க கூடாது. നമ്മുടെ സമയം നഷ്ടമാക്കല്ലേ. நம்முடைய நேரத்தை வீணடிக்க கூடாது.
നമ്മുടെ സമയം നഷ്ടമാക്കരുത്. நம்முடைய நேரத்தை வீணடிக்க கூடாது. അനേകരോട് സുവിശേഷം പറയണം. அநேகருக்கு நீங்கள் சுவிசேஷத்தை ഒരുപക്ഷെ നാളെ അവർക്ക് അതിനുള്ള അവസരം ലഭിച്ചില്ല എന്ന് ஒருவேளை நாளைக்கு அதற்குரியதான தருணம் அவருக்கு கிடைக்காமல் போகலாம். നമുക്ക് ഒരുപക്ഷെ പറയാൻ അവസരം ലഭിച്ചില്ല എന്ന് വരാം. நாம் சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம். ഇന്നാണ് നമ്മുടെ ദിവസം. இன்றைய நம்முடைய ഇന്നാണ് നമ്മുടെ ദിവസം. இன்றைக்கு நம்முடைய ഇപ്പോഴാണ് നമ്മുടെ ദിവസം. இதுதான் நம்முடைய அனுகிரக காலம். പ്രൈസ് ദി ലോർഡ്. നാം സുവിശേഷം പറയുവാനായി പുറപ്പെടാം. நாம் சுவிசேஷம் சொல்ல புறப்பட അനേക ആത്മാക്കൾ നശിച്ചു പോകുന്നു. அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். അനേക ആത്മാക്കൾ നശിച്ചു പോകുന്നു. அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ആത്മാക്കൾക്ക് വേണ്ടി ഭാരപ്പെടാം. ஆத்மாக்களுக்காக பாரப்படுவோம். നിനവേലെ ജനങ്ങൾ രക്ഷിക്കപ്പെടുന്നത് പോലെ நினைவேயின் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதை നമ്മുടെ போல ദേശം രക്ഷിക്കപ്പെടുന്നത് കാണുവാൻ நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படுவதை நாம் பார்க்க ദൈവകരങ്ങൾ നമ്മെ തന്നെ സമർപ്പിക്കാം. தேவனுடைய கரங்கள் நம்மை ஒப்புக் கொடுப்போமே. യേശുവിലൂടെ രക്ഷ സ്വന്തമാക്കട്ടെ. இயேசுவின் மூலமாக ரட்சிப்பை தேசம் அறிந்து கொள்ளட்டும். നമുക്ക് ദൈവസന്നിധിയിൽ സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കാം. நாம் தேவனுடைய சமூகத்தில் നമ്മை നാം ஒப்புக் கொடுப்போம். കർത്താവേ എന്നെ അയക്കണമേ. ஆண்டவரே என்னை அனுப்பும். എവിടേക്ക് പോകണം എന്നുള്ളത് കർത്താവിന് അറിയാമല്ലോ. எங்கே போக வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியுமല്ലോ. ദൈവമേ നീ എന്നെ അയക്കണമേ. ஆண்டவரே நீர் என்னை அனுப்பும். എത്ര പേർക്ക് ആഗ്രഹമുണ്ട് കർത്താവേ നീ എന്നെ അയക്കണമെന്ന്? எத்தனை பேர் விரும்புகிற ஆண்டவரே நம்மை என்னை அனுப்ப வேண்டும். പറഞ്ഞ കർത്താവേ എന്നെ അയക്കണമേ. ഹൃദയത്തിൽ சொல்லுங்க ஆண்டவரே என்னை அனுப்பும். ആ ഒരു അഭിഷേകത്തോടെ എന്നെ അയക്കണമേ. ஆண்டவரே அந்த அபிஷேகத்தோடு ചില കുടുംബങ്ങളെ കുറിച്ചുള്ള ദർശനങ്ങൾ എനിക്ക് കാണിക്കണമേ. சில குடும்பங்களை குறித்ததான தரிசனத்தை எங்களுக்கு காட்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ദൈവകരങ്ങളിലേക്ക് നമ്മെ സമർപ്പിക്കാം. தேவகரங்கள் நம்மை ஒப்புக் கொடுக்க ഈ വചനങ്ങളാൽ ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. இந்த வசனங்களால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.